உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஜெயாரவி மேம் அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம். ஃபுல் ஆன் பக்தி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். மேம் அப்போது பொதுவாகவே நிறைய பேர் நிறைய பலன்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் இந்த 2026 நிறைய ராசி பலன்கள் நான் பார்த்துட்டேன். பட் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் காலபுருஷ தத்துவத்தை அப்படியே கரைச்சி குடிச்சு பல்வேறு விதமாக பலன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம நேயர்களுக்காக 12 ராசி நேயர்களுக்கும் காலபுருஷ தத்துவப்படி ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பேசிடலாம் மேம். முதல்ல இருக்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசி நேயர்கள். ஸோ இந்த மேஷ ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது? ஓகே, இப்போ காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறத பற்றி ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ இதை ராசி பலன் சொல்கிற மாதிரி யாரும் எடுத்துக்க வேண்டாம். இது அஸ்ட்ராலஜியில் இது ஒரு தனி சப்ஜெக்ட். இது காலபுருஷ தத்துவம். காலம் அப்படின்னா நேரம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். புருஷம் அப்படின்னா காலத்தை ஒரு மனிதனாக உருவகப்படுத்தி அதற்கு ஒரு ஜாதகம் போடுவது அப்படிங்கிறது தான் காலபுருஷ தத்துவம். அதாவது மேஷம் முதல் மீனம் வரை இருப்பது காலபுருஷ தத்துவத்தின் ஜாதகம். அதாவது காலம் என்பதுதான் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிறது, தீர்மானிக்கிறது. ஒரு மனிதனுக்காகட்டும் இல்லை எல்லா உயிரினங்களுக்கும் இந்த காலபுருஷ ஜாதகம் அப்படிங்கிறது வேலை செய்யும். அதாவது அதுக்குன்னு சில குணாகாரங்கள் உண்டு இந்த காலபுருஷ ராசிகளுக்கு. மேஷம் முதல் மீனம் வரை நம் மனிதர்களைப் போலவே அதற்கும் ஒரு பிரத்யேகமான குணாகாரங்கள், குணாதிசயங்கள் என்று உண்டு. இப்போ நம்ம பிறந்தது எந்த லக்னத்தில் வேணால் பிறந்திருப்போம். ஆனால் இந்த காலபுருஷ சக்கரத்தின் படி அந்த லக்ன பாவம் எத்தனாவது வீடு, அது எந்த ராசியோ அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய ஜாதகம் இயங்கும். அதாவது இப்போ ஒருத்தவங்க மீனம்ல பிறந்திருக்கலாம், ஒருத்தவங்க கடகத்தில் பிறந்திருக்கலாம். நான் சொல்றது லக்னம். நீங்க ராசிக்கும் லக்னத்துக்கும் முதல்ல ஒரு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். ராசிங்கிறது நம்ம ஜாதகத்துல சந்திரன் இருக்கக்கூடிய வீடு தான் ராசி. லக்னம் என்பது நாம் பிறக்கும் போது இந்த ஆன்மாவும் உடலும் ஒன்று சேர்ந்து ஒரு புள்ளியில் நிற்கும். அதாவது இந்த குழந்தை பிறந்து இந்த தொப்புள் கொடியை கட் பண்ணுறாங்க இல்லையா, தாயார் வயிற்றுலேருந்து குழந்தை வந்த அப்புறம் தொப்புள் கொடி கட் பண்ணுறாங்க. அந்த கட் பண்ணுற அந்த தருணம் அந்த குழந்தை அழும். அப்போ ஃபஸ்ட்டு மூச்சு இந்த பூமியிலேருந்து அந்த குழந்தைக்கு கிடைக்கும். அதாவது சுயமாக தானே மூச்சு விடுவது. அது வரைக்கும் தாயாரோட சப்போர்ட்டில் தான் அந்த குழந்தை இருக்கும். அந்த முதல் மூச்சு அப்படிங்கிறது தான் லக்னம். அது அந்த டைமை தான் நம்ம குறிக்கணும். ஆக்சுவலாக குழந்தை பிறந்த டைம்னு சொல்லிட்டு அதுலேயே பல குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது சிரசோதயத்தை நம்ம சிரசு உதயமான உடனே சில பேர் டயத்தை குறிப்பாங்க, சில பேர் குழந்தை வெளியில் வந்த உடனே குறிப்பாங்க. ஆனால் இது ஆக்சுவலாக டைம் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா இந்த முதல் சுவாசம் இந்த பூமியிலேருந்து அந்த குழந்தை எடுக்கும்போது ஒரு அழும். அதுதான் கரெக்டான டைம். ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த பூமியோட ஒரு தொடர்பு டைரெக்டாக கிடைக்கிது. அப்போ அந்த கர்மா அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும். அந்த குழந்தைக்கு இண்டிபெண்ட்டாக அந்த ஆன்மாவுக்கு கர்மா அப்படிங்கிறது கனெக்ட் ஆகக்கூடிய தருணம் தான் அந்த லக்னம் அப்படிங்கிறது. அதனால தான் லக்னத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் திரும்ப திரும்ப எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். ஸோ இந்த லக்னம் எதுவாக வேணுமான இருக்கலாம் நம்ம பிறக்கும்போது. ஆனால் அது காலச்சக்கரத்திற்கு எத்தனாவது பாவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதனுடைய செயல்பாடு அந்த லக்னத்திற்கு பின்னால் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்குன்னு ஒரு பிறவி குணம் ஒன்று இருக்கும் இல்லையா, நீங்கள் பிறந்ததுலேருந்து உங்களுக்கு சில ஹேபிட்ஸோ இல்லை சில குணங்களோ இருக்கும். அது உங்களுக்கு கல்யாணம் ஆனப்புறம் மாறிடுமா? இல்லை, அது பிறவி குணம் நம்மளுடைய தான் இருக்கும் இல்லையா. அது மாதிரி தான் இந்த ராசி மண்டலத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பிறவி குணம் அப்படின்னு ஒன்று உண்டு. பிறவி குணம்னா அதனுடைய இயல்பான குணங்கள். அது எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். சரியா? அப்போது நம்ம பிறந்த ஜாதகத்திற்கு இந்த காலபுருஷனுடைய இந்த ராசிகள் எப்படி பலன் அளிக்கும் அப்படிங்கிறத வெறும் காலி கட்டத்துக்கு நம்ம பலன் சொல்லலாம். ஒரு மனிதனுடைய ஜாதகமே வேண்டாம், அதுக்குள்ள கிரகங்களும் வேண்டாம், வெறும் காலி கட்டம். அதாவது நீங்கள் எந்த லக்னம்னு தெரிஞ்சால் போகிறோம், அந்த காலி கட்டத்துக்கு பலன் சொல்லலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே அப்படியே ஃபுல்லாக பேசலாம். இதுதான் காலபுருஷ தத்துவங்கிறது. இந்த ராசி மண்டலத்துக்குள்ள பல கோடி தத்துவார்த்தங்கள் புதைந்து இருக்கு. அதை வெளியில் எடுத்து
நம்ம வந்து பலனா சொல்றது அப்படிங்கிறது இது ஒரு தனி சப்ஜெக்ட். இது ஜோதிடம் படித்த அனைவருக்கும் தெரியுமா அப்படின்னா தெரியாது. இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட். இதை படித்தவங்களுக்கு தான் இதை பற்றி தெரியும். ஸோ இதை வந்து கையாள நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஜோதிடத்தில் பெரிய வல்லுநராக ஆயிடலாம். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான சப்ஜெக்ட். அஃப்கோர்ஸ் இது வந்து என்னுடைய குருநாதர் வந்து எங்களுக்கு அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்த ஒரு சப்ஜெக்ட். இதில் இப்போ ஃபஸ்ட்டு மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு மேஷ லக்னம், இவங்களோட இயல்பான குணம் என்ன? இவங்க வந்து இது செவ்வாயுடைய வீடு. இது காலச்சக்கரத்தின் முதல் வீடு. இதுதான் மேஷம் அப்படிங்கிறது. அந்த மேஷத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? அதிக கோபம் அவங்களுக்கு இருக்கும், வேகம் இருக்கும். ஏன்னா செவ்வாய்னாலே போர் வீரன் தானே. செவ்வாய் கிரகத்தை நம்ம என்ன சொல்கிறோம்? போர் வீரன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதற்கு உண்டான அந்த வேகமும் அந்த கோபமும் அந்த முன்கோபம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்கும். இவங்களுக்கு வந்து வேகத்தடை அப்படிங்கிறது வேணும் கண்டிப்பாக. எல்லாவற்றிலும் முந்தி கொள்வது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் தான் ஃபஸ்ட் அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க. அந்த பொசிஷன் அவங்க விட்டே கொடுக்க மாட்டாங்க. இது வந்து இதனுடைய சின்னமே ஆட்டோடைய தலை. ஆட்டுக்கு வந்து தலையில் தான், மூளையில் தான் பலம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான மனிதர்கள் தான். ஆட்டு மந்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு முன்னாடி போகும், பின்னாடியே எல்லாம் ஃபாலோ பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி தான். இந்த மேஷத்தில் ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க தான் லீடராக இருப்பாங்க. அந்த லீடருக்கு பின்னாடி எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எங்கே போனாலும் இவங்களுக்கு அந்த தலைமை அப்படிங்கிற அந்த பதவி, அதுக்காக இவங்க ரொம்ப பாடுபடுவாங்க. அண்ட் இவங்க வந்து அதாவது யாருக்கும் சீக்கிரம் வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அதே சமயம் இவங்கள்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு யாராவது போனாங்கன்னா உடனே பண்ணிடுவாங்க. அது மாதிரியான குணமும் உண்டு. இவர்களுக்கு வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு பெரிய நிலை, அதாவது பொருளாதார மேன்மை அப்படிங்கிறதெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா திருமணத்திற்கு பின் அப்படின்னு. ஏன்னா இவங்களுடைய 2ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு, தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது எப்போ வேலை செய்யும்? இவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வந்து மனைவி மக்கள்னு வந்தப்புறம் இவங்களுக்கு பொருளாதார மேன்மை அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். இவங்களுடைய 3ஆம் இடம் அப்படிங்கிறது மிதுனம். மிதுனம்ங்கிறது காற்று ராசி. காற்றின் வேகத்தில் இவர்கள் செயல்படுவார்கள். அதாவது அவ்வளோ ஸ்பீடு. இவங்களுடைய எண்ணம், எழுத்து, ஆற்றல், பேராற்றல், தைரியம், வீரிய, பராக்கிரமங்கள் எல்லாமே அந்த காற்றின் வேகத்தில் அது செயல்படும். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது மிதுனம், புதனுடைய வீடு. புதன் வந்து புத்திக்கு காரகன். அப்போ நல்ல ஷார்ப்பு, நல்ல புத்தியெல்லாம் இவங்களுக்கு உண்டு, நல்ல கெட்டிக்காரத்தனமெல்லாம் உண்டு. செயல்திறன் அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட உண்டு. சில பேர் வெறும் வாய் பேச்சோடு இருப்பாங்க, சில பேர் வந்து செயலில் இறங்குவாங்க. இவங்க அந்த மாதிரி தான். இந்த மேஷத்தில் பிறந்தவங்கலாம் அப்படி தான் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு இயல்பான குணங்கள் இதெல்லாம். இப்போ வந்து இது 100ல் ஒரு 70-80 பேருக்கு இது இருக்கலாம், சில பேருக்கு இருக்காமே இருக்கலாம். அதனால நம்ம வந்து காலபுருஷ தத்துவம் வந்து தப்பு அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது. இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் பொருந்தி வரும், ஒரு சிலருக்கு பொருந்தாமல் இருக்கலாம். சரியா? அதே மாதிரி 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கடகம். கடகம்ங்கிறது தாயார் ஸ்தானம், வீடு, வாசல், வண்டி, வாகனம், இதெல்லாமும் 4ஆம் இடம். ஸோ இவங்களுக்கு வந்து அம்மாவோட கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா கடகம்ங்கிறது பலகால் ராசி. இவங்க அம்மாவோட கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அண்டு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கும். நல்ல ஒரு வீடு, வாசல், சொத்து சேர்க்கை, அதே மாதிரி படிப்பும் 4ஆம் இடத்துல நல்ல படிப்பு அதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. 5ஆம் இடம்ங்கிறது சிம்மம். சிம்மம்ங்கிறது எப்போவுமே பேர், புகழ், பெருமை, புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது சூரியனுடைய வீடு. அப்போ நேச்சுரலி அது வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும். நல்ல ஆழ்ந்த அறிவு உண்டு, நல்ல கெட்டிக்காரத்தனம் உண்டு, புத்திர சந்தான பாக்கியமும் உண்டு. ஏன்னா இவங்களுடைய சூரியன் போய் மேஷத்திலே உச்சமாறாரு இவங்களோட லக்னத்திலே. அதனால் குழந்தைகளும் நல்ல அறிவாளிகளாக இருப்பார்கள். கலையில் நல்ல நாட்டம் இருக்கும். கலைத்துறையில் ஏதேனும் ஒரு ஸ்போர்ட்ஸோ இல்லை ஒரு தியேட்டர் இல்லைன்னா மீடியா, இந்த மாதிரி இது பாலிடிக்ஸு, இந்த மாதிரி விஷயங்களும் இவங்களுக்கு ரொம்ப நாட்டம் இருப்பா. அதிலெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்களுக்கு. 6ஆம் இடம்ங்கிறது கன்னி. கன்னிங்கிறது கடினமான உழைப்பு. ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான் இவங்க. ஏன்னா புதனுடைய வீடு இல்லையா, புதன் வந்து ஆல்ரெடி அங்கே 3ஆம் இடம் புதன் புத்தி, இங்கே வந்து கடின உழைப்பு. ஸோ இவங்களுக்கு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதுவே ருணரோக சத்ருஸ்தானம்னு அதையே சொல்கிறோம். அதாவது நோய் நொடின்னு பார்த்தா இவங்களுக்கு அடிவயரில் பிரச்சனை இருக்கும் எப்போவுமே. ஓகே. ஏதான இந்த அப்பெண்டிக்ஸோ இல்லை வந்து இந்த மாதிரி யூரினரி பிளாடர் அந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது பிரச்சனை வரும். இது எல்லாருக்கும் வரணும்னு இல்லை, பட் யூஸ்வலாக இந்த மேஷத்தில் பிறந்தவங்களுக்கு இது வரலாம்.
7ஆம் இடம் இவங்களுடைய களத்திர ஸ்தானம், அங்கே அது சுக்கிரனுடைய வீடு. ஸோ நல்ல ஒரு மனைவி, அழகான ஒரு மனைவி, நல்ல குடும்பத்திற்கேற்ற ஒரு பெண் அமைவாள், நல்ல இவங்களுக்குள்ள ஒரு கம்பேட்டபிலிட்டிலாம் நல்லா இருக்கும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது வந்து நெருப்பு, இங்கே சுக்கிரன்கிறது என்ன, நெய். அப்போ நெருப்பில் நெய்யை காமிச்சா என்ன ஆகும், உருகிடும். ஸோ இவங்களுக்கு ஒரு நல்ல மனைவி அப்படிலாம் இவங்களுக்கு நல்ல அமையும் லைஃப் பார்ட்னர். அதே சமயம் காதல் திருமணத்திற்கும் வாய்ப்பு உண்டு இவங்களுக்கு, அதுவும் நல்லா இருக்கும். 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம், விருச்சிகம். அதுவும் இவங்களுக்கு சிறப்பு, நல்ல தீர்க்க ஆயுள் உண்டு. ஏன்னா அது வந்து லக்னாதிபதியோட செவ்வாயோடைய வீடே தான் அதுவும். ஸோ நிச்சயமாக நல்ல ஆயுள் பலம் தீர்க்கம் உண்டு. அங்கே சனியோட நட்சத்திரமும் இருக்குது, ஆயுள் காரகன் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகவானுடைய அனுஷ நட்சத்திரம் அங்கே தான் இருக்குது. ஸோ நல்ல தீர்க்க ஆயுள் உண்டு. தனுசு அப்படிங்கிறது 9ஆம் இடம், தகப்பனார் ஸ்தானம், குருவுடைய வீடு. நேச்சுரலி அப்பா அப்படிங்கிற கேரக்டர் வந்து நல்ல ஒரு ஆன்மீகம், தெய்வீகம், இறை நம்பிக்கை கொண்ட ஒரு ஃபேமிலியில் இவர் அப்பா இவங்களுக்கு இருப்பாங்க. அப்பாவுடைய அனுகூலம் எல்லாம் உண்டு. ஏன்னா அது குருவுடைய வீடு இல்லையா, குருனாலே நம்ம என்ன சொல்கிறோம், முழு சுபர் அப்படின்னு சொல்கிறோம். 10ஆம் இடம் கர்மஸ்தானம், சனி பகவானுடைய வீடு. அங்கே வந்து இவருடைய லக்னாதிபதி செவ்வாயே வந்து உச்சமாறாரு. அப்போ நேச்சுரலி நல்ல ஒரு கர்மஸ்தானங்கும் போது நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய உத்தியோகம், பிஸ்னஸ்ஸு எதுவாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் இந்த 10ஆம் இடம். அடுத்ததாக 11ஆம் இடம் நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய பாவம், கும்பம். அதுவும் சனி பகவானுடைய வீடு. அது வந்து இவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இவங்க கர்ம வினையின்படி இவங்களுக்கு என்ன இவங்களுக்கு தகுதியோ அந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும். அங்கே ராகுவோட நட்சத்திரம், சதய நட்சத்திரம் இருக்கிறதுனால இவங்க முன்னோர்களுடைய பூர்வ புண்ணியம், அவங்களோட கர்ம வினை என்னவோ அதற்கேற்றாற் போல் இவங்களுக்கு சில விஷயங்கள் இவங்க லைஃப்பில் கிடைக்கும். இது எல்லாமே அவங்க முன்னோர்களுடைய கர்ம வினையின் அடிப்படையில் இவங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 12ஆம் இடம் அகெயின் குருவுடைய வீடு, அதுதான் மோட்ச ராசி, மீனம். ஸோ இவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவித்து எல்லாம் பண்ணி கடைசியில் அந்த மோட்சம் அப்படிங்கிற அந்த கதவுகள் திறக்கும். அதாவது எல்லாவற்றிலும் இருந்தும் விடுபட்டு ஒரு பற்றற்ற நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடச்சி ஒரு மோட்சம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது. அப்படின்னாலும் இவங்களுக்கு மீண்டும் பிறவி அப்படிங்கிறது உண்டு. இந்த மேஷத்தில் பிறந்தவங்களுக்கு மறுபிறவி அப்படிங்கிறது டெஃபினட்டாக உண்டு. ஸோ இதுதான் ஓவராலாக மேஷத்தை பற்றின ஒரு சின்ன தகவல் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவ், பெரிய சப்ஜெக்ட் இது. ஆனால் உங்களுக்கு அப்படியே ஒரு நட்ஷல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப அழகாக கொடுத்துட்டீங்க. சொல்ல முடியும் இங்கே இந்த காலகட்டத்தில் இவ்வளோதான் சொல்ல. ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடை பற்றியுமே வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏன்னா எல்லாருமே பொதுவாக பலன் சொல்கிறத விட்டுட்டு ஒவ்வொரு இடமும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாலே போதும் இல்லையா. ஸோ இப்போ வந்து மேஷ லக்னம் வந்து கொஞ்சம் ஓவரால் ஹாப்பி, எனக்கு வந்து ஒவ்வொரு இடமுமே வந்து நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்திருப்பாங்க. சூப்பர் மேம். ரிஷப லக்னம் அப்படின்னு சொல்லும் போதே என் மனசில் அப்படியே ஒரு சந்தோஷம், பூரிப்பு. ஏன்னா அது ராஜராஜேஸ்வரி வந்து உட்கார்ந்துருக்கிற வீடு. அது ரிஷபம் அப்படின்னாலே பூமி, அது பூமி தத்துவம். அதனால் பூமி தாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருப்பாங்க, நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. ராஜராஜேஸ்வரியே அம்பாள் தானே, அம்பாளுங்கிறவ அம்மா, நமக்கு என்ன வேணுனாலும் கொடுப்பா. அந்த மாதிரி எல்லா சுபிக்ஷமும் நிறைந்த வீடு அங்கே. அந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை, இதுக்கு பஞ்சமே கிடையாது. அது குப்பையில் பிறந்தவனா இருந்தாலும் சரி, கோபுரத்தில் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்றைக்குமே பஞ்சமே கிடையாது. அந்த மாதிரியான அவங்கவுங்க நிலைக்கு ஏற்ற மாதிரி. அதுக்குன்னு குப்பையில் பிறந்தவங்க அம்பானி மாதிரி நான் இருக்க முடியுமான்னு கேட்டால் அதெல்லாம் விதண்டாவாதம். அப்படி கிடையாது. அவங்கவுங்க நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு அந்த சுபிக்ஷம் என்னவோ அது கிடைக்கும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அங்கே வந்து இவர் வந்து சந்திரன் வந்து உச்சமடையக்கூடிய வீடு. அதனால் ரிஷபத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் அழகாக இருப்பாங்க, நல்ல ஒரு சாமிங்காக நல்லா இருப்பாங்க, நல்ல பேசக்கூடிய திறமை அவங்களுக்கு உண்டு, நல்ல ஜோவியலாக பேசுவாங்க. ஏன்னா 2ஆம் இடம் வந்து மிதுனம், அது காற்று ராசி, புதனுடைய வீடு. புதன் வீடுனாலே உங்களுக்கு பேச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும். நல்ல ஹியூமராக பேசுவாங்க, புத்திசாலியாக பேசுவாங்க. ஒரு கூட்டத்துக்கு நடுவில் அவங்க உட்காந்துருந்தாங்கன்னா அவங்கள சுற்றி தான் எல்லாரும் இருப்பாங்க.
அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவ் ஸ்பீச் அவங்க கிட்ட இருக்கும். நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி தாயார் பாசம் இவங்களுக்கு ரொம்ப உண்டு. ஏன்னா இவங்களுடைய 3ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம். அது வந்து கடகம் அப்படிங்கிறது தாயார் ஸ்தானம். இப்போ இவங்க அதுவே இவங்களுக்கு சகோதர பாவமாகவும் வரதுனால கூட பிறந்தவங்க 4-5 பேர் இருப்பாங்கன்னு அந்த காலத்தில் சொல்லலாம். இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா இந்த காலத்தில் 2, 1ங்கிறது தான் இப்போ ஃபேஷன். ஸோ அந்த மாதிரி இல்லை தாயாருக்கு கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். தாயார் மேலே ரொம்ப பாசம் இவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி கூட பிறந்த சகோதரர் மேலேயும் பாசம் ஜாஸ்தி உண்டு. ஏன்னா அந்த ஸ்தானாதிபதி இவங்க லக்னத்தில் போய் சந்திரன் உச்சமாகிறதுனால அது ஒரு இயல்பான குணம். 4ஆம் இடம் வந்து சிம்மம். சிம்மம்ங்கிறது வந்து சூரியனுடைய வீடு. சூரியன்னாலே என்ன, கௌரவம், பெருமை, ஒரு நல்ல அந்தஸ்து, இதெல்லாம் சூரியனுக்கு சொல்லுவோம். அப்போ இவங்க வீடு 4ஆம் இடம்ங்கிறது வீடு, வண்டி, வாசல், தாயார் எல்லாமே. அப்போ அது சூரியனோட வீடாக இருக்கிறதுனால இவங்கள வீட்டில் பார்த்தீங்கன்னா தாயார் நல்ல அதிகாரமாக இருப்பாங்க. தாயார் பேச்சு தான் எல்லாரும் கேட்பாங்க. ஒரு நல்ல டாமினேட்டிங் மதராக இருப்பாங்க. அதே மாதிரி வீடெல்லாம் நல்ல காற்றோட்டமாக, நல்ல வெளிச்சமாக. ஏன்னா சூரியனாலே வெளிச்சம் இல்லையா? அப்போ இவங்க வீடு அப்படி இருக்கும். அது காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம்ங்கிறதுனால ஒரு லேண்ட்மார்க் லொக்கேஷனில் தான் இவங்க இருப்பாங்க. அதாவது இவங்க வீடை வந்து சொல்லணும்னா இதுக்கு பக்கத்தில் இருக்குது, இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது, கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு அடையாளம் சொல்லக்கூடிய இடத்துல இவங்க வீடு இருக்கும். அந்த மாதிரி ஒரு லேண்ட்மார்க்குன்னு சொல்லலாம். இவங்களுடைய 5ஆம் இடம் வந்து காலச்சக்கரத்தின் 6ஆம் இடம். இவங்க புத்திரஸ்தானம்ங்கிறது கன்னி. அப்போ இவங்களுக்கு பெண் குழந்தை அப்படிங்கிறது முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறக்கும். குழந்தைகளுக்காக நிறைய இவங்க பாடுபடுவாங்க. அவங்கள கொண்டு வரத்துக்காக நிறைய இவங்க செலவு பண்ணி சில சமயம் கடன் வாங்குற அளவுக்கு கூட போயிடும். ஏன்னா அது காலச்சக்கரத்தின் 6ஆம் இடம் இல்லையா? அதே மாதிரி குழந்தைகளுக்கும் கொஞ்சம் உடல்நிலை அப்பப்போ பாதிப்பு இருக்கும். ஏன்னா இவங்களுடைய 5ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 6ஆம் இடம் கன்னி. ஸோ இதுதான் காலபுருஷ தத்துவத்தோட பியூட்டி. இதை வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி பேசும்போது அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இவங்களுடைய 6ஆம் இடம்ங்கிறது துலாம். துலாம்ங்கிறது காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம். அப்போ அது களத்திர ஸ்தானம் இல்லையா? இவங்களுக்கு அது 6ஆம் இடமா ஆயிடுறதுனால திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் சண்டை சச்சரவெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். வம்பு வழக்கு அடிக்கடி ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது காற்று ராசி துலாம்ங்கிறது. அந்த வம்பு வழக்கு அப்பப்போ ஏதோ ஒரு இவங்க ஃபேமிலி பிரச்சனை இல்லைனாலும் வேற யாருக்காகவாவது இவங்க போய் அதில் இன்வால்வ் ஆவாங்க. இல்லைன்னா ஆஃபீஸில் இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை கொடுத்து இந்த வேலை தான் இவங்க பண்ணுவாங்க. ஒரு கோர்ட்டுக்கு போகிறது, கேஸ் அட்டென்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு இது. அதுக்கப்புறம் இவங்களுடைய 8ஆம் இடம் இவங்களுடைய 7ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 8ஆம் இடம். அப்போ இவங்களுடைய திருமண பாவம்ங்கிறது காலச்சக்கரத்திற்கு 8ங்கிறதுனால இவங்களுக்கு திருமணத்திற்கு பின் லைஃப்பில் நிறைய போராட்டங்கள், சேலஞ்சஸ்லாம் இருக்கும். ஏன்னா மனைவி கூட பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி நல்லவங்களாக தான் இருப்பாங்க. இவங்களை கல்யாணம் பண்ணிட்டதுக்கப்புறம் அவங்களுமே கொஞ்சம் இவங்களுக்கு ட்ரபிள் கொடுக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் வரும். இது எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் அது இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் அந்த பூசல்கள் அவங்களுக்கு இருக்க தான் இருக்கும். இவங்களுடைய 8ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 9ஆம் இடம் தகப்பனார் ஸ்தானம். அதுதான் வந்து ஆன்மீகம், இறை பக்தி, இதெல்லாம் வந்து அந்த 9ஆம் இடம் இல்லையா? இவங்களுக்கு அது 8ஆம் இடம். ஸோ ஆரம்பத்தில் இவங்க கொஞ்சம் நாத்திகவாதிகள் மாதிரி பேசினாலும் அப்புறமா ஆன்மீகத்துக்குள்ளே வந்துருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் வர வர ஆன்மீகத்தை நம்புற மாதிரி ஒரு கண்டிஷன், அந்த சிச்சுவேஷனில் வந்துருவாங்க. தகப்பனார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி ஒரு பெரிய க்ளோஸ்னஸ்லாம் இருக்காது. இருந்தாலும் தகப்பனார் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு லைஃப் நல்லாவே இருக்கும். தகப்பனார் காலத்துக்கு பின் அவங்க லைஃப்பில் கொஞ்சம் சில கஷ்டங்கள் இருக்க தான் இருக்கும். அதனால் தகப்பனார்கிட்ட இவங்க நல்லா இதுவாக இருந்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இவங்களுடைய 9ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 10ஆம் இடம். ஸோ நல்ல ஒரு பதவி உயர்வு, ப்ரொமோஷன்ஸு, உத்தியோகத்தில் மேலே மேலே ஒரு உயர்நிலைக்கு போகிறது, அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஏன்னா அந்த 9-10 காம்பினேஷன் வந்து தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. ஸோ அது இவங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கிது. அந்த 9-10ங்கிற காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக நல்ல உயர் பதவிக்கெலாம் போவாங்க. அடுத்தது இவங்களுடைய 10ஆம் இடம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம், அந்த கும்பம்ங்கிறது. ஸோ இவங்களுக்கு வந்து என்னென்னா பதவி உயர்வு வர வர அது காலச்சக்கரத்தினுடைய பாதகஸ்தானம்ங்கிறதுனால சில சமயங்களில் சில எதிரிகள் மறைமுகமாக இவங்களுக்கு இருப்பாங்க உத்தியோகம் பண்ணுற இடத்துல. அந்த மாதிரி சில பிரச்சனைகளும் வரும். இருந்தாலும் ஒரு நல்ல பொசிஷன்லாம் கிடைக்கும். ஒரு ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு லெவலுக்கெல்லாம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் இங்கே உண்டு. ஏன்னா இது ஒரு
காலச்சக்கரத்தின் 11ஆம் இடம் உத்தியோகத்துல இவங்களுக்கு என்னெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பாவம் இது. அபிலாஷைகள் பூர்த்தி ஆகக்கூடிய பாவம். இவங்களுடைய 11ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். ஓகே. மறைவு ஸ்தானம் இல்லையா 12ங்கிறது. 11ங்கிறது இவங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய பாவம். அங்க வந்து அது காலச்சக்கரத்துக்கு 12 அப்படிங்கிறதுனால சில சமயங்கள்ல ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா மூத்த சகோதரர்கள் மூலமாக சில ஏமாற்றங்களும் இவங்களுக்கு வரும். 12ங்கிறது ஒரு ரகசிய நடவடிக்கை மூத்த சகோதரருக்கு இருக்கலாம். அதனால அவர் சில சமயம் தலைமறைவாக வாழக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் வரலாம். ஸோ இது மாதிரியான சங்கடமும் உண்டு. அதே சமயம் இவங்க ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதில் ஒரு விரயம் நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் நடக்கும். இவங்களுடைய 12ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு முதல் இடம் மேஷம். அப்போ அந்த இடம் வந்து தலைமை கிரீடம் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் வாழும் காலத்தை விட அவர்கள் மறைந்த பின் அவர் பேரும் புகழும் அடைவார்கள். அப்படி ஒரு இதுதான் இவங்களுக்கு இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த 4ஆம் அதிபதி சூரியன் வந்து அங்கே உச்சமாறாரு. ஆன்மா காரகன் சூரியன் அங்கே வந்து உச்சமாறதுனால இது இவங்களுக்கு 12ஆம் இடமா இருக்கிறதுனால இவங்க காலத்திற்கு பிறகுதான் இவர்களுக்கு பேர் புகழெல்லாம் கிடைக்கும். சில சமயம் தனிமையில் வாழக்கூடிய ஒரு நிலையும் இவங்களுக்கு வரும் கடைசியில் எண்ட் ஆஃப் த லைஃப்ல. ஏன்னா அங்கே வந்து சனி பகவான் வந்து நீச்சம் ஆறாரு. அங்கே யாருன்னா இந்த 9-10 சனி பகவான் அங்கே நீச்சம் ஆறதுனால தொழில் பண்ணுறவங்களுக்கு சில சமயம் நஷ்டங்களும் வரலாம். ஏன்னா சனி வந்து தொழில் காரகன் சனி. அவர் வந்து அங்கே நீச்சம் ஆறாரு 12ஆம் இடத்துல. ஸோ இது மாதிரியான சில விஷயங்களும் இவர்களுக்கு உண்டு. மொத்தத்தில் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு அடிப்படையான தேவைக்கு என்றைக்குமே குறை இருக்காது. நல்ல ஒரு சுபிக்ஷமான இவங்க வந்து நிறைய அன்னதானம் பண்ண அது மாதிரி அதான் எஸ்பெஷலி சக்கரை பொங்கல் பண்ணி லலிதா பரமேஸ்வரிக்கு வந்து நைவேத்தியம் வச்சு எல்லாருக்கும் விநியோகம் இவங்க அதை பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா லைஃப்பில் எந்த குறைபாடும் அவங்களுக்கு இருக்காது. சூப்பர். அதாவது குறைவில்லாத வாழ்க்கையை வந்து ரிஷப லக்னம் வந்து வாழப்போகுது அப்படி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க மேம். சூப்பர்மா. ஓகே. மிதுன லக்னம் அப்படின்னாலே இது வந்து காலச்சக்கரத்தின் 3ஆம் இடம். சரியா? அது அப்போ வந்து காற்று ராசி நான் சொல்லியிருக்கேன். புதனுடைய வீடு. அதாவது காற்றின் வேகம் இவங்க கிட்ட உண்டு. ஸோ இவங்களுடைய எண்ணங்கள் இவங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே புயல் காற்றின் வேகத்தில் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கெட்டிக்காரங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட் அண்ட் இன்டலெக்சுவல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அறிவாளிகள். இவங்க வந்து நல்ல எல்லார் கூடயும் நல்லா சகஜமாக பழகுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா, இப்போ உங்ககிட்ட நான் பழகிறேன், உங்கள் மூலமாக எனக்கு எதுவும் ஆதாயம் இல்லைன்னா கட் பண்ணிவிடுவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டான்னு கட் பண்ணிவிடுவாங்க. அந்த அளவுக்கு புத்திசாலிங்க. ஓகே. அதே சமயம் யாராவது ஒரு உதவின்னு கேட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதெல்லாம் உண்டு. 2ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம். ஸோ நல்ல காசு பணத்துக்கு எந்த குறையும் கிடையாது. நல்ல ஒரு வீடு வாசல் வாங்கி அதன் மூலமாக வருமானம் ஈட்டுவதற்கு உண்டான அந்த இதெல்லாம் அவங்களுக்கு நிறைய இருக்கும். தாயார் மீது அன்பு உண்டு. ஏன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அது வந்து தாயார் ஸ்தானம் காலச்சக்கரத்துக்கு கடகம்ங்கிறது. ஸோ கண்டிப்பாக தாயாரோடைய இது உங்களுக்கு நிறைய உண்டு. அதே மாதிரி இவங்களுடைய 3ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம். அறிவு, ஆழ்ந்த அறிவு. சூரியனுடைய வீடு. புதன் சூரியன் 2 பேருமே நல்ல நட்பு கிரகங்கள். அப்போ நல்ல ஒரு இன்டெலிஜென்ஸ் இவங்களுக்கு நிறைய உண்டு. கெட்டிக்காரத்தனம் அப்படிங்கிறது நிறைய உண்டு. எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணுவாங்க. அதே சமயம் பேரு புகழுக்காகவும் கொஞ்சம் ஆசைப்படுவாங்க. அது இல்லைன்னா கோபம் வந்துடும் அவங்களுக்கு. அந்த மாதிரி அந்த அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது இவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. 4ஆம் இடம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் 6ஆம் இடம். சரியா? தாயார் ஸ்தானம். அப்போ தாயார் மூலமாக இவங்களுக்கு சொத்து அதெல்லாம் வந்தால் கூட அதில் ஏதாவது சின்ன டிஸ்பியூட் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது வம்பு வழக்கு இதெல்லாம் வரும் இல்லையா? அப்போது தாயார் வழி சொந்தங்களில் கூட எப்பயாவது உங்களுக்கு சில சங்கடங்கள் இருக்கலாம். ஒருவேளை தாய்மாமன் உறவில் ஏதான பிரச்சனை இருக்கலாம். இல்லை அந்த தாயார் வழி சொத்தில் ஏதான டிஸ்பியூட் அதெல்லாம் வரத்துக்கு உண்டான இதெல்லாம் உண்டு உங்களுக்கு. இருந்தாலும் தாயாரும் அடிக்கடி நோய்வாய்ப்படுறதும் இங்கே உண்டு. ஏன்னா அது தாயாருக்கு காலச்சக்கரத்தின் 6ஆம் இடம் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்களும் உண்டு. 5ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 7ஆம் இடம். அதை மாரகஸ்தானம்னு சொல்லுவோம். அதனால மிதுனத்தில் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு
முதல் குழந்தை அப்படிங்கிற, ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம், அது காலச்சக்கரத்தின் 7ஆம் இடம் மாரகஸ்தானம் இல்லையா. அப்போ முதல் குழந்தை அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு மிஸ்கேரேஜ் அப்படின்னு ஆகலாம், இல்லை குழந்தை பிறந்து இறக்கிறது சில பேருக்கு நடக்கும். அந்த மாதிரி இது எல்லாருக்கும் நடக்கணும்னு அவசியம் இல்லை, சில பேருக்கு நடக்கும். அந்த மாதிரி சப்போஸ் நடக்கலை, அந்த குழந்தை நல்லாவே இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைய பிறந்து 10 வயசுக்குள்ள குருவாயூர் கோவிலில் தத்து கொடுத்து வாங்கணும், இல்லை எந்த பெருமாள் கோவிலில் வேணாலும் தத்து கொடுத்து வாங்கலாம் குழந்தைய. அது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அது ஒன்றும் பாதிக்காது, அது சரியாயிடும். அதுக்கப்புறம் இவங்களுடைய 6ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 8ஆம் இடம். அப்போ இவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டாலோ இல்லை கடன் தொல்லை வந்தாலோ அதில் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும். அதாவது நம்ம ஒரு நோய் வந்து டக்குன்னு சில பேருக்கு குணமாயிடும், ஆனால் இவங்களுக்கு அது ஒரு பெரிய அவஸ்தையாகி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி கடன் வாங்கினாலும் அந்த கடன் பெரும் கடனாக ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா 6, 8 காம்பினேஷன் அது கொஞ்சம் இவங்களுக்கு இதுதான். 7ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 9ஆம் இடம். அப்போ இங்கே 7, 9 தொடர்பு வந்ததுனால பொதுவாக இந்த மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு 2வது திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாருக்கும் நடக்கணும்னு இல்லை, திரும்ப திரும்ப நான் அதையே சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு உண்டு. ஏன்னா 7, 9 கனெக்ஷன் அப்படிங்கிறதுனால சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 2வது குழந்தை பிறந்த அப்புறம் 2வது தொடர்பு அந்த மாதிரி எதான வரத்துக்கு, அதெல்லாம் கிரகங்களை வச்சியும் அப்புறம் நம்ம பார்க்கணும். பொதுவாக சொல்லலை இது, ஆனால் இதெல்லாம் காலச்சக்கரத்தினுடைய இயல்பான தத்துவார்த்த குணங்கள் இது, சரியா. 8ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம். அப்போ இவங்க 10ஆம் இடம் உத்தியோகஸ்தானமே இவங்களுக்கு 8ஆம் இடமா இருக்கிறதுனால வேலை பண்ணுற இடத்துல இவங்களுக்கு சில சிக்கல்கள் இடைஞ்சல்கள்லாம் இருக்கும். அதாவது இவங்க ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போனால் அவங்கள காலை வர்றதுக்கு 4 பேர் காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அது 8ஆம் இடம்ங்கிற அந்த தன்மையை அது வந்து செய்யும் வேலை செய்கிற இடத்துல. அதே மாதிரி இவங்களுடைய 9ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம், அதுவும் சிறப்பு தான். ஏன்னா 9, 11 அப்படிங்கிறது நல்ல காம்பினேஷன். தகப்பனார் மூலமாக அனுகூலம் உண்டு, உத்தியோகத்தின் மூலமாக உயர் பதவியின் மூலமாக லாபம் உண்டு, எல்லாமே உண்டு, அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 12ஆம் இடம் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து சொந்த தொழில் பண்ணக்கூடாது. மிதுனத்தில் பிறந்தவங்க சொந்த தொழில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா 12ங்கிறது விரய பாவம். அப்போ இவங்க சுய தொழில் பண்ணாங்கன்னா ஏதாவது நஷ்டங்கள் விரயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. 11ஆம் இடம் காலச்சக்கரத்தின் முதல் வீடு மேஷம். அப்போ நேச்சுரலி இவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் தான், ஒரு நல்ல லாபங்கள் இதெல்லாம் உண்டு. அதன் மூலமாக ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி அங்கே சூரியன் வந்து உச்சமாறாரு, 3ஆம் அதிபதி வந்து அங்கே உச்சமாறாரு இல்லையா, ஆன்மா காரகன் சூரியன். அப்போ அந்த அரசாங்கத்தின் மூலமாக ஒரு உயர் பதவி, அரசாங்கத்தில் ஒரு நல்ல பொசிஷன், அது மாதிரியான விஷயங்களும் இவங்களுக்கு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். 12ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 2ஆம் இடம். அப்போது அது வந்து தனஸ்தானம் இல்லையா, ரிஷபம்ங்கிறது இவங்களுக்கு அது விரயஸ்தானமாக இருக்குது. அப்போது இவங்க பண்ணுற விரயமே இவங்களுக்கு பணத்தை கொண்டு வர மாதிரி ஒரு விரயமாக தான் இருக்கும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம் இங்கிலீஷில். விரயத்தை கிரயமாக்குவது அப்படின்னு சொல்கிறாங்க. கிரயம்னா என்ன, ஒரு சொத்து வாங்குறது, அதை வந்து கிரயம் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம் இவங்களுக்கு உண்டு. அது பூமி தத்துவம், விவசாய பூமி அப்படிங்கிறதுனால ஃபார்ம் லேண்ட் வாங்கிறது, அக்ரிகல்ச்சர் விவசாய பூமி வாங்கிறது, சொத்து சேர்க்கறது, அது மாதிரிலாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. அதாவது இவங்க பண்ணுற விரயமே இவங்களுக்கு ஒரு லாபமாக வருமானமாக அங்கே வரும். அது மாதிரியான ஒரு இதெல்லாம் உண்டு இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு. இது ஒரு நல்ல விஷயம்தான். இவங்க வந்து பெருமாளை வணங்கினா இவங்களுக்கு லைஃப்பில் எல்லா சுபிக்ஷமும் உங்களுக்கு கிடைக்கும். சூப்பர் மேம், எல்லா சுபிக்ஷமும் கிடைக்கும். மிதுன லக்னத்துக்கு ரொம்ப அழகான பலன் சொல்லியிருக்கீங்க. சூப்பர் மேம். கடகம் அப்படிங்கிறது வந்து ஜலராசி, அது காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம். அதுவே ஒருத்தருக்கு லக்னமாக அமையும் போது, சுகஸ்தானமே இவங்களுக்கு லக்னமாக இருக்குது அப்படிங்கும்போது பிறக்கும்போதே நல்ல ஒரு சுகபோகங்களோடு தான் இவங்க பிறப்பாங்க, சரியா. அது வந்து காலச்சக்கரத்தினுடைய இது வீடு வாசல் வண்டி நம்ம தாயார் இது எல்லாமே, சரியா. அது வந்து ஜலராசி, அதுலேயும் நதி
ஜலம்ங்கிறதுல நதிநீர். ஓகே. அப்போ ஓடுகின்ற நதிநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது எப்படின்னா, நதி எப்படி வந்து அது பாட்டுல ஓடிட்டே இருக்கும், இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இவங்க இருப்பாங்க. எதையுமே திரும்பி பார்க்க மாட்டாங்க, நடந்து முடிஞ்ச விஷயத்த திரும்பி பார்க்க மாட்டாங்க. என்ன இனிமே என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத ஒரு கோல் செட்டிங்கோட இவங்க மைண்ட் எப்பவுமே ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி போயிட்டு இருப்பாங்க, இலக்கை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து இமோஷன்ஸ், இவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த மாட்டார்கள். ஏன்னா ஜலராசினாலே மௌன ராசின்னு சொல்லுவோம். அதனால வெளியில எதையுமே காமிச்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி குடும்ப அக்கறை உண்டு, குடும்பத்தின் மேல ஒரு பாசம் உண்டு, பொறுப்பானவர்கள். இவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா ரொம்ப நேர்த்தியா அழகா நீட்டா பண்ணுவாங்க. அது வந்து சந்திரனுடைய வீடு. ஆனால் அதே சமயம் எல்லார்கிட்டையும் ஒரு அன்பு காட்டுவாங்க. ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து யாருக்குமே பகை கிடையாது. நம்ம ராசி மண்டலத்தில் மற்ற கிரகங்களுக்காவது ஒன்றுக்கு ஒன்று பகையெல்லாம் உண்டு, ஆனால் சந்திரனுக்கு பகைங்கிறதே யாரும் கிடையாது. அது மாதிரி இவங்க யார்கிட்டையுமே அந்த மாதிரி ஒரு பகை உணர்வு இதெல்லாம் கிடையாது. ஆனாலும் யாராவது இவங்களுக்கு தீமை பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பழி வாங்குவாங்க. அந்த குணமும் உண்டு. அது எல்லார்கிட்டையும் கிடையாது. இவங்களுக்கு யார் தீங்கு பண்ணாங்களோ அவங்களுக்கு. 2ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம். அப்போ இவங்களுடைய தனஸ்தானமே காலச்சக்கரத்தினுடைய 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானமாக இருக்கிறதுனால இவங்க செய்கிற இவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் எதன் மூலமாக அப்படின்னு பார்த்தா, அங்கே வந்து மகம் நட்சத்திரம் இருக்குது, சூரியன் வீட்டில் மகம் நட்சத்திரம். அப்போ டாக்டர் ப்ரொஃபஷன் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது சூரியன் வீடுங்கிறதுனால பாலிடிக்ஸ், அரசியல், இல்லைன்னா சினிமா, ட்ராமா, ஸ்போர்ட்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள், மீடியா, அட்வர்டைஸ்மெண்ட், இந்த மாதிரியான துறையில் இவங்க நல்லா ஷைன் பண்ணுவாங்க. இல்லைன்னா சூரியன் வீட்டில் சுக்கிரன் நட்சத்திரமும் இருக்கிறதுனால இவங்களுக்கு அதான் இந்த மீடியா, சினிமா டைரக்டர், ப்ரொடியூசர், இந்த மாதிரியான இதெல்லாம் துறையெல்லாம் இவங்களுக்கு நல்ல பரிமளிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். டாக்டர் ப்ரொஃபஷன் இன்னொரு இது வந்து என்னென்னா, டாக்டர்லேயே இவங்க ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறதுக்கு இன்னும் நல்லா ஏற்ற ஒரு இடம். ஏன்னா அங்கே சூரியன்கிறது ஹார்ட் இல்லையா, அப்போ அந்த மாதிரியான ஒரு தொழில் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ எல்லா விதமான அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் இருக்குல்ல, ஷேர் ட்ரேடிங்லாம் இவங்க நல்லா பண்ணலாம். ஏன்னா 5ஆம் இடத்துல தான் ஷேர் மார்க்கெட் இருக்குது. ஸோ அதெல்லாமும் இவங்களுக்கு நல்லா கை கூடும், அது பண்ணலாம். அடுத்ததாக 3ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 6ஆம் இடம். ஸோ 3ஆம் இடம்ங்கிறது சகோதர ஸ்தானம், 6ஆம் இடம்ங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம். ஸோ கூட பிறந்தவங்க, சிப்ளிங்ஸு, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நிறைய பண்ணுவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு சிப்ளிங்ஸ் வந்து இவங்கக்கிட்ட ஒரு இதுவாக இருக்க மாட்டாங்க, ரெசிப்ரோகேஷனுங்கிறது இருக்காது. அதாவது இப்போ நீங்கள் என் மேலே பாசமாக இருந்தால் நானும் அப்படி இருக்கணும் இல்லையா, அப்படி இருக்காது இவங்களுக்கு. இவங்க ஒன் சைடடாக இவங்க தான் பண்ணுவாங்க, ஆனால் சிப்ளிங்ஸ் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பூசல் எப்போவுமே இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் 6ஆம் இடமாக மாறுவதால். அடுத்தது இவங்களுடைய 4ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 7ஆம் இடம். ஓகே, அப்போ இவங்களுடைய தாயார் சைடில் பார்த்தீங்கன்னா தாயாருடைய இதெல்லாம் இவங்களுக்கு எல்லாமே அனுகூலம், அதெல்லாம் கிடைக்கும். அதே சமயம் ஒரு தாயாருடைய ஒரு என்ன சொல்கிறது, அந்த கூட பிறந்தவங்களோ இல்லை தாயாருக்கே கூட சில சமயங்களில் தாயார் வம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற விஷயம் நடக்கும் அவங்க சைடில். அஃப்கோர்ஸ் தாயார் தான் இவங்க வீட்டில் வந்து ரொம்ப இதுவாக இருப்பாங்க, பவர்ஃபுல்லாக இருப்பாங்க கடகத்தில் பிறந்தவங்களுக்கும். ஏன்னா அது வந்து சுக்கிரனுடைய வீடு, அது திக்பலம். அங்கே சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல திக்பலம். அவர் வந்து காலச்சக்கரத்தின் கடகத்தில் வந்து அவருக்கு திக்பலம் கிடைக்கிது சுக்கிரனுக்கு. அதனால் வந்து இங்கே வந்து தாயாருக்கு ஒரு தனி இது உண்டு. அங்கே சனி பகவான் உச்சமாகக்கூடிய வீடு. ஸோ 5ஆம் அதாவது இவங்களுடைய 7ஆம் அதிபதி சனி பகவான் வந்து இந்த 4ஆம் இடம்ங்கிற தாயார் ஸ்தானத்தில் உச்சமாகறாங்க. அதனால் இங்கே வந்து இவங்களுக்கு ஒரு மனைவி அப்படின்னு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா, அந்த மனைவி அப்படிங்கிறவங்க வந்து இவங்களுடைய கர்மாவின் அடிப்படையில், அதாவது இவருடைய பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் இவங்களுக்கு ஒரு மனைவி அப்படிங்கிறது அமையும். அதுக்கப்புறம் இவங்களுடைய 5ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 8ஆம் இடம். அப்போ அது வந்து 8னாலே நம்மளுக்கு எப்போவுமே ஒரு விபத்து, ஆபத்து இப்படி தானே சொல்கிறோம். அப்போ 5ஆம் இடம்ங்கிற புத்திரஸ்தானமே 8ஆம் இடமா இருக்கிறதுனால முதல் குழந்தைய இவங்க தத்து கொடுத்து வாங்கணும். அது நான் ஏற்கனவே மிதுனத்துக்கு சொன்ன மாதிரி இவங்களுக்கும் அந்த ரிஸ்க் இருக்குது. ஸோ இல்லை ஃபஸ்ட்டு சைல்டு வந்து மிஸ்கேரேஜ் ஆகும் இவங்களுக்கு. அப்படி ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஆகலை, குழந்தை நல்லபடியாக பிறந்தது அப்படின்னா அந்த தத்து கொடுத்து வாங்குறதுங்கிறத பண்ணலாம். அதுக்கப்புறம் இவங்களுடைய 6ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 9ஆம் இடம் தகப்பனார் ஸ்தானம். ஸோ இதே தான், தகப்பனாரோட சில சமயங்களில் ஒரு கான்ட்ரவர்சிஸ் இருக்கலாம். ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது தகப்பனார் ஸ்தானம்ங்கிறதுனால அது மாதிரி. அதே மாதிரி இவங்க ரொம்ப உயர்ந்த மனிதர்கள்னு யாரையாவது நம்பி இருந்தாங்கன்னா அவங்கள்ட்டையும் இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம், மனஸ்தாபங்கள் வரலாம். அது மாதிரியான ரிஸ்க்கும் உண்டு. 7ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 10ஆம் இடமா வருது, அடுத்தது மகர். அப்போ அங்கே என்ன ஆகும், இவங்களுக்கு திருமணத்திற்கு பின் ஏதேனும் ஒரு சம்பவம் நிகழலாம். அதாவது வீட்டில் யாராவது வயசானவங்களோ பெரியவங்களோ இருந்தால் ஒரு மரணம் அப்படிங்கிறது கூட நடக்கலாம். ஏன்னா அது 10ங்கிறது கர்மஸ்தானம் இல்லையா. அப்போ மனைவி ஸ்தானத்தில் வந்து கர்மஸ்தானமாக இருக்கிறதுனால மனைவி வந்தப்புறம் வீட்டில் ஏதான ஒரு கர்மா அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த ரிஸ்க் அங்கே இருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறம் இவங்களுடைய 8ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம். ஸோ இவங்களுடைய ஆயுள் ஸ்தானம் காலச்சக்கரத்துக்கு 11ங்கிறதுனால இவங்க எப்போ வந்து நான் வாழ்ந்தது போதும், இனிமேல் நான் இருக்க வேண்டாம், எனக்கு மரணம் கிடைச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்களோ அப்போ இவங்களுக்கு மரணம் கிடைக்கும். இவங்க எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ கிடைக்கும். அந்த மாதிரி ஆயுள் ஸ்தானமே இவங்களுக்கு காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடமா வர்றதுனால இந்த ஒரு ஆப்ஷன் இவங்க கையில் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களுடைய 9ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். அப்போ இவங்க வந்து பிறந்த இடத்த விட்டு வெளியில் இல்லைன்னா வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம், இல்லைன்னா இவங்க கோவில் பணிகள்லாம் செய்யலாம். அதாவது 9, 12 அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் ஒரு நல்ல நிலை அது. ஸோ இவங்க ஏதாவது கோவில் தர்மகர்த்தாவாக இருந்து ஒரு கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுறது, ஒரு தலைமை தாங்கி இதெல்லாம் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம். 9, 12ங்கிறது வெளிநாட்டு தொடர்பு, வர்த்தகம், இதெல்லாம் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இவங்களுடைய 10ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு முதல் இடம் மேஷம். அப்போ இங்கே வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரமும் ஒரு தலைமை பொறுப்பும், அரசாங்கத்தில் உயர் பதவி, அரசியலில் ஒரு தலைமை பொறுப்பு, இது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இந்த கடகத்தில் பிறந்தவங்களுக்கு அரசியல் பண்ணாங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஏன்னா அந்த மேஷம்ங்கிறது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஹவுஸ் அது. அண்ட் இவங்க தனஸ்தானாதிபதி போய் அங்கே உச்சமாறாரு சூரியன் இல்லையா. அப்போ இவங்களுக்கு இந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா இந்த சைரன் வச்ச கார்லெல்லாம் போவாங்கல்ல, பெரிய பெரிய கவர்மெண்ட் போஸ்ட், அந்த மாதிரியான தகுதி பெற்றவர்கள் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள். அதனால அதெல்லாம் இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இவங்களுடைய 11ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 2ஆம் இடம் தனஸ்தானம். கேட்கவே வேண்டாம், 2, 11 காம்பினேஷன் சூப்பர். ஸோ நல்ல வருமானம் உண்டு, லாபம் உண்டு, குடும்பத்தார் மூலமாக அனுகூலம் உண்டு. இவங்க பண்ணுற எல்லா விஷயங்கள்லையுமே அது லாபமாக தான் இருக்கும். ஏன்னா 2ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் கனெக்ஷனுங்கும் போது அது ஒரு சிறப்பான அம்சம் தான். அப்புறம் இவங்களுடைய 12ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 3ஆம் இடம் மிதுனம். அப்போ நேச்சுரலி நான் அங்கே சொன்னேன் இல்லையா, கூட பிறந்தவங்களுக்காக விட்டு கொடுப்பாங்க, ஆனால் அவங்க அந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டாங்க. இங்கேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், கூட பிறந்தவங்களுக்காக இவங்க சில விஷயங்களை விட்டு கொடுத்து இழக்க நேரிடும், அந்த மாதிரியும் நடக்கும். ஸோ அதுதான் இவங்களுக்கு ஓவராலாக நல்ல ஒரு அமைப்பு தான். கடகத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல அதிகாரம், பவர், அதெல்லாம் நல்லாவே இருக்கும். ஒரு சில விஷயங்களில் இவங்களுக்கு ஒரு இழப்பு, ஏமாற்றம் இருக்க தான் இருக்கும். அது எல்லாருக்குமே அப்படி தான், கடகம் மாத்திரம் இல்லை, எல்லாத்துலேயும் ஒரு பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவும் இருக்கும் கண்டிப்பாக. இவங்களுக்கு வந்து நதிக்கரை இல்லைன்னா சமுத்திரம் இந்த மாதிரி இடத்துல இருக்கிற கோவில்களுக்கு போய் வழிபட்டாங்கன்னா நல்லது. நதி, சமுத்திரம், குளம் இருக்கிற கோவில்களுக்கு போய் வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அருமை மேம், சூப்பர். கடக லக்னத்துக்கு வந்து ரொம்ப அருமையான பலன்கள் கொடுத்துருக்கீங்க. ரெண்டுமே கலந்தது தான் வாழ்க்கைன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. சூப்பர் மேம். சிம்ம லக்னம் அப்படின்னாலே ஒரு கம்பீரமாக இருக்கணும். ஏன்னா அது வந்து சிம்மாசனம், அது சூரியனுடைய வீடு. சூரியன் தான் இந்த ராசி மண்டலத்துக்கே ராஜா. அதனால் ராஜாவுடைய சிம்மாசனம் தான் சிம்மம்ங்கிறது. இதில் பிறந்தவங்க வந்து ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் இருந்து பிறந்திருப்பாங்க. நல்ல ஒரு பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பரம்பரையிலேருந்து வந்தவங்க. நல்ல ஒரு பிரசித்தியான முன்னோர்கள்லாம் வந்து நல்ல பிரசித்தியான நிலையில் இருந்திருப்பாங்க. ஓகே. அண்ட் இங்கே வந்து இது சூரியனுடைய வீடு அப்படிங்கிறதுனால பொதுவாக இவங்களுக்கு வந்து அதிகாரம், நல்ல ஒரு என்ன சொல்கிறது,
4 எல்லாரையும் அடக்கி ஆளக்கூடிய அந்த திறமை அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு உண்டு. அதே சமயம் இவங்களுக்கு நல்ல இரக்க குணமும் உண்டு. எல்லார்கிட்டையும் வந்து அதிகாரம் செலுத்தினா கூட ஒரு இரக்கம் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு உண்டு. ஏன்னா ஒரு ராஜா அப்படிங்கிறவருக்கு வந்து அவருடைய மக்கள் மேலே எப்போவுமே ஒரு அக்கறை இருக்கும் இல்லையா? அதனால் அந்த அதிகாரம் இருந்தாலும் ஒரு அக்கறை அப்படிங்கிறதும் உண்டு அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த பித்ருக்களுடைய நட்சத்திரம் மகம் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து பித்ருக்களுடைய நட்சத்திரம். ஸோ இந்த சிம்மம் வந்து அதனால தான் இதை வந்து முன்னோர்களோட சம்மந்தப்படுத்துகிறாங்க. பித்ருக்கள்னா முன்னோர்கள் இல்லையா? அது மாதிரி ஒரு சம்பந்தம் இந்த லக்னத்துக்கு எப்போவுமே உண்டு. அதுக்கப்புறம் இவங்களுடைய 2ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறதுனால கடினமாக உழைச்சி குடும்பத்துக்காக சம்பாதிக்கக்கூடியவர்கள். ஏன்னா அந்த உழைப்புங்கிறதும் 6ஆம் இடத்துல தான் இருக்குது. அது இவங்களுடைய 2ஆம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம்ங்கிறதுனால நல்லா உழைச்சி லைஃப்பில் சம்பாரித்து முன்னுக்கு வருவாங்க, குடும்பத்தையும் காப்பாற்றுவாங்க. ஆக்சுவலாக ஒரு சிம்ம லக்னத்தில் ஒருத்தர் வீட்டில் இருக்காங்கனாலே அவங்களுடைய இதில் தான் அந்த வீடே ரன் ஆகும், அவங்களுடைய சம்பாத்தியத்தில். அதே மாதிரி அதிகாரமும் செலுத்துவாங்க. வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு குரல், சிம்ம குரலில் பேசுவாங்க. அவங்க வந்தாலே ஓ இவங்க வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு குரல். ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானம், பேசுறது இல்லையா? அதனால 3ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 7ஆம் இடம். அப்போ உடன் பிறந்த சகோதரர்கள் அப்படிங்கிறது 7ஆம் இடமா இருக்கிறதுனால அவங்களுக்கு சில துன்பங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அதே மாதிரி உடன்பிறப்புகளுக்காக இவங்களும் அர்ப்பணிப்பு செய்வாங்க, விட்டு கொடுப்பாங்க. உடன்பிறப்போட நலத்தில் இவங்க கவனம் செலுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு இது. ஏன்னா 7ங்கிறது அர்ப்பணிப்பு எப்போவுமே. அப்போ கூட பிறந்தவங்களுக்கு இவங்க அர்ப்பணிப்புங்கிறது பண்ணுவாங்க. 4ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 8ஆம் இடம் அப்படிங்கும்போது அது வீடு, வாகனம், வண்டி, சொத்து இதெல்லாம் 4ஆம் இடம். அது இவங்களுக்கு 8ஆம் இடமா இருக்கிறதுனால ஜென்ரலாகவே இவங்க வந்து புதுசாக ஏதாவது வீடு வாங்கினாங்கன்னா அது அவ்வளோ நல்லதில்லை. பழசு வாங்கி ரெனோவேட் பண்ணி அப்படி பண்ணலாம். இல்லை புதுசாக வீடு வாங்கினாங்கன்னா தாயாருக்கு ஏதான ஒரு பிரச்சனை வரலாம். ஏன்னா அது 4ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம் இல்லையா? அதனால் அம்மாவுக்கு வந்து ஏதான வீட்டில் வந்து ஒரு மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணி அதை பண்ணிட்டு தான் வந்து புது வீட்டுக்குள்ளே இவங்க போகணும், தாயாரை காப்பாற்றணும் இல்லையா? அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு இவங்க எடுத்து ஓட்டக்கூடாது, யார்கிட்டையாவது கொடுத்து ஓட்ட வச்சுட்டு அப்புறமா இவங்க ஓட்டலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து புதுசாக ஒன்று பண்ணாங்கன்னா அது ஒரு ஆபத்தோ விபத்தோ அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதனால் அதுக்கெல்லாம் ஒரு இந்த மாதிரியான ஒரு சின்ன ரெமிடி மாதிரி இதை பண்ணிக்கலாம். இல்லை செகண்ட் ஹேண்டாக வாங்கலாம். இவங்க புதுசாக வாங்குறத விட செகண்ட் ஹேண்ட் வண்டி, செகண்ட் ஹேண்ட் வீடு அப்படி வாங்கினாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தாலுமே தாயாருக்கு ஒரு ஹோமம் பண்ணி தான் ஆகணும், மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணணும். 5ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 9ஆம் இடம். இது ரொம்ப விசேஷமான காம்பினேஷன். ஏன்னா 5, 9 காம்பினேஷனுங்கிறது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஆன்மீகத்தில் ஒரு உயர்நிலை அடைவது, அப்புறம் வந்து குருமார்கள் கிட்ட போய் தீட்சை வாங்கிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நல்ல உபதேசங்கள், அது ஒரு கலைத்துறையில் ஒரு பெரிய உயரமான இடத்துக்கு வர்றது, இதெல்லாம் இவங்களுக்கு நல்லா வரும். மந்திர உச்சாடனம் எல்லா விதத்துலையுமே இது ரொம்ப சிறப்பு. பேர், புகழ், அந்தஸ்து, உயர்ந்த மனிதர்களுடைய நட்பு எல்லாமே இங்கே கிடைக்கும். இந்த காம்பினேஷன் ரொம்ப சிறப்பு. இவங்களுடைய 6ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 10ஆம் இடம். அதனால் கண்டிப்பாக ஓடி ஓடி உழைப்பாங்க. நல்லா உழைச்சி சம்பாரித்து எப்போ பார்த்தாலும் ட்ராவல்லே இருப்பாங்க. நிறைய பிரயாணங்களும் வரும். ஏன்னா அது வந்து மகரம்ங்கிறது சரராசி. ஸோ நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வார்கள். சிறப்பான வேலையில் ஒரு நல்ல ஒரு இதெல்லாம் உண்டு, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது எல்லாம். 7ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 11ஆம் இடம். அப்போ வரப்போகிற மனைவி அப்படிங்கிறவங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க இவங்களுக்கு. ஏன்னா 11ங்கிறது ஃப்ரெண்ட்ஸு. அப்போ இதுவே இவங்களுக்கு 7ஆக இருக்கிறதுனால மனைவியே ஒரு ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணுவாங்க. முக்கால்வாசி இவங்களும் வந்து ஆசைப்பட்ட திருமணம், அதாவது காதல் திருமணம், இல்லை ஆசைப்பட்டவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிற அமைப்பு இவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 7, 11ங்கிற காம்பினேஷன் இவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய 8ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதுதான் வந்து நெருடல். ஏன்னா 8, 12 காம்பினேஷன் வந்து வீண் விரயங்கள், வெட்டி செலவுகள், தண்ட செலவுகள், இல்லைன்னா ஏதான நஷ்டங்கள், இது மாதிரியான சம்பவங்கள்லாம் இவங்களுக்கு இயல்பாக நடக்கும். அதனால் கொஞ்சம் அதிலெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ரொம்ப திட்டமிட்டு செயல்படணும். ஏன்னா இவங்களுடைய
பணம் வந்து வேற யார்கிட்டயா போச்சுன்னா அது திரும்ப வராது. அந்த மாதிரி அது வந்து நஷ்ட கணக்கில் தான் எழுதணும். அந்த மாதிரி ஆயிடும். ஏன்னா இவங்களுடைய 8ஆம் இடம் 7ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம் தனஸ்தானம். ஸோ யார்கிட்டயாவது இவங்க பணம் கொடுத்தாங்கன்னா அது வந்து இதுவாகிடும், அபேஸ் ஆகிடும். இல்லைன்னா அவ கைக்கு திரும்ப வராது. அது மாதிரி ஒரு இது. 9ஆம் இடம் காலச்சக்கரத்தின் முதல் வீடு மேஷம். அப்போ இது நல்ல ஒரு பிரசித்தியான நிலையை கொடுக்கும். 9ங்கிறது உயர் பதவிகள், அது மாதிரி உயர்ந்த மனிதர்களுடைய தொடர்பு. 1ஆம் இடம்ங்கிறது நல்ல அங்கீகாரம், அதெல்லாம் இவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி இவங்க தகப்பனார் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மத்தில் பிறந்தவங்களுடைய தகப்பனாருக்கு எப்படி அறிமுகம் கிடைக்கும்னா, இந்த சிம்மத்தில் பிறந்தவங்களை சொல்லி இன்னாருடைய தகப்பனார் அப்படி தான் அறிமுகம் பண்ணுவாங்களாம். ஓகே. அதாவது இன்னாருடைய மகள் மகன்னு சொல்லாம இப்படி ரிவர்ஸ்ல இருக்கும். ஸோ இவங்க மேலே வர வர தகப்பனாருடைய இது வந்து கீழே போயிட்டே இருக்கும், கொஞ்சம் கம்மியாகும் அந்த இடத்துல. அதே மாதிரி இவங்களுடைய 10ஆம் இடம் காலச்சக்கரத்தினுடைய 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். அப்போ பேச்சின் வழி உத்தியோகம், பேச்சு மூலமாக ஒரு வருமானம் ஈட்டுவது, ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கலாம், இல்லை ஒரு மீடியாவில் ஆங்கர் உங்களை மாதிரி பேசுகிறவங்க, இல்லை ஜோசியம் பேசுகிறவங்க, ஏதோ ஒன்று பேச்சின் வழி சம்பாத்தியம், இல்லை டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பாங்க, இல்லைன்னா மேடை பேச்சாளர்கள், அந்த மாதிரியான உத்தியோகங்கள் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இல்லை அதுவும் இல்லையா ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. ஏன்னா 2ஆம் இடம் வந்து ரிஷபம்ங்கிறது உணவு. ஸோ ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஸ்வீட் ஷாப்பு, பேக்கரி இந்த மாதிரிலாம் வச்சாலும் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். பிஸ்னஸ் பண்ணணுங்கிறவங்க அது மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி இவங்களுடைய 11ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 3ஆம் இடம். ஸோ அது 3 அப்படிங்கிறது உடன் பிறந்தவர்கள், இல்லைன்னா பிரயாணங்கள்னு கூட சொல்லலாம். ஸோ பிரயாணங்கள் மூலமாக ஒரு நன்மை, இல்லைன்னா உடன் பிறந்தவர்களை இவர்களோடு சேர்த்து கொண்டால் இவங்களுக்கு எல்லா விதமான லாபமும் கிடைக்கும். இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் கூட பிறந்தவங்கள இவங்க கூட சேர்த்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு நல்ல லாபகரமாக இருக்கும் அந்த இது. இவங்களுடைய 12ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம் இல்லையா. 4ங்கிறது என்ன, சொத்து, வீடு, வாகனம், வண்டி. 12ங்கிறது விரயம். ஓகே. அப்போது இவங்களுக்கு வந்து விரயங்கள் ஆகும் அப்படின்னா கூட இது சுப விரயமாக இவங்க என்ன பண்ணலாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணி வீடு வண்டி வாசல்லாம் வாங்கி அது மாதிரி பண்ணிக்கலாம். அது பலகால் ராசி அப்படிங்கிறதுனால பல இது பண்ணலாம், பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இவங்க பண்ணலாம். அது தாயார் ஸ்தானமாக இருக்கிறதுனால தாயாருக்கு ஏதான உடல் நல பாதிப்பு வந்து அதுக்காக இவங்க நிறைய செலவு பண்ண வேண்டிய சில சூழல்களும் வரும். ஸோ அது மாதிரி 2 விதமாக அதை எடுத்துக்கலாம். சரியா. அப்போ இது வந்து ஒரு ஓவராலாக இது ஒரு நல்ல அமைப்பு தான். அஃப்கோர்ஸ் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன செட்பேக் இருக்க தான் இருக்கும். இவங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தா முருகன், சிவன், அதே மாதிரி குடைவரை கோவில்கள், அந்த மாதிரி இதெல்லாம் போனாங்கன்னா இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஓகே, சூப்பர் மேம். சிம்ம லக்னத்துக்கு வந்து ஒரு அருமையான பலன் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். கன்னியா லக்னம்ங்கிறதும் அகெயின் புதனுடைய வீடு தான். அதுவும் கன்னியா லக்னம்ங்கிறது காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம் இல்லையா. அப்போ இவங்க லக்னமே 6ஆம் இடமாக ஆகிறதுனால இவங்களுக்கு வந்து கடினமாக உழைக்கக்கூடியவர்கள். புதன் அப்படின்னாலே புத்திசாலித்தனம். இவங்களும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, கணக்கன்னு சொல்லுவாங்க. இவங்கள எது பண்ணாலும் கணக்கு போட்டு தான் செலவு பண்ணுவாங்க. கணக்கு போடுறதுல இவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க. எதையுமே அனாவசியமாக செலவு பண்ண மாட்டாங்க. திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள். இவர்கள் அறிந்து புரிந்து கொண்ட விஷயத்தை மற்றவர்களுக்கும் எடுத்து உரைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க வந்து கலங்கரை விளக்கம் அப்படிம்பாங்க. அதாவது வழிகாட்டி, மற்றவங்களுக்கெல்லாம் வழிகாட்டுவாங்க. அவங்க மட்டும் லைஃப்பில் எப்படி நான் முன்னுக்கு வந்தேன் அப்படிங்கிறது போக மற்றவங்களுக்கும் அதை சொல்லி புரிய வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனம் இவங்களுக்கு நிறைய உண்டு. அஃப்கோர்ஸ் இவங்களுக்கு கொஞ்சம் அப்பப்போ ஏதாவது உடம்பு படுத்த தான் படுத்தும். ஏன்னா இவங்களோட லக்னமே 6ஆம் இடமாக ஆயிடுறது இல்லை. அதனால கொஞ்சம் உடம்பு வந்து இவங்களுக்கு அப்பப்போ உபாதைகள் இருக்கும். கொஞ்சம் அது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய தனஸ்தானம் காலச்சக்கரத்தின் 7ஆம் இடம் 2, 7. அப்போ இவங்களுக்கு வந்து பணம், பொருளாதார மேன்மையெல்லாம் எப்போ கிடைக்கும்னா கல்யாணத்துக்கு அப்புறம். ஏன்னா அது 7ஆம் இடம் இல்லையா. அப்போ திருமணத்திற்கு பின் ஒரு குடும்பம் வந்தப்புறம் இவங்களுக்கு பணம், காசு எல்லாம் நல்ல ஒரு உயர நிலைக்கு வருவாங்க. அந்த இவங்களுடைய 5ஆம் அதிபதி சனி வந்து இங்கே உச்சமாறாரு துலாத்தில்.
அப்போ குழந்தை பிறந்தப்புறம் இன்னும் கொஞ்சம் மேன்மை எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இவங்களுடைய 3ஆம் இடம் காலச்சக்கரத்தினுடைய 8ஆம் இடம். இப்போ தைரிய வீரிய ஸ்தானமே 8ஆம் இடமாக மாறுவதால் இவங்களுக்கு அது உடன்பிறப்பு, அவங்களுடைய பாவமும் 3ஆம் இடம் தான். அது 8ஆம் மாறுறதுனால அதில் சில ஏமாற்றங்கள் உண்டு, சில மன பிராந்தி, பயம் அதெல்லாம் உண்டு. ஏன்னா அங்கே சந்திரன் வந்து நீச்சம் மாறாரு, கேது உச்சம் மாறாரு. சில சமயங்களில் இவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஞான திருஷ்டி மாதிரி முன்னாடியே தெரியும். நடக்க போகிற விஷயத்த முன்கூட்டியே இவங்களால யூகிக்க முடியும். ஏன்னா கேது அப்படிங்கிறவர் வந்து ஞானக்காரகன், அங்கே வந்து உச்சம் மாறாரு, சந்திரன் நீச்சம் மாறாரு. ஸோ அது மாதிரி ஒரு காம்பினேஷனில் இவங்களுக்கு வந்து அந்த 3ஆம் இடம் 8ஆம் இடமாக மாறுவதால் அந்த இன்ட்யூட்டிவ் பவர் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. 4ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 9ஆம் இடம். அப்போ 4ங்கிறது தாயார், காலச்சக்கரத்தின் 9ங்கிறது தகப்பனார். இப்போ தாயார் தகப்பனார் ரெண்டும் ஒரே பாவத்தில் இவங்களுக்கு கிளப் ஆகிறதுனால இது ஒரு விசேஷமான இடம். தாய் தகப்பனாரே ஒரு கோவிலுக்கே இவங்க போக வேண்டாம், அப்பா அம்மாவை சுற்றி வந்தாலே போகிறோம், இவங்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யமும் இவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த இது வந்து 9ஆம் இடம்ங்கிறது என்ன சொல்லுவோம், தெய்வீகம், ஆன்மீகம் அதெல்லாம். அதுவே இவங்களுக்கு 4ஆம் இடம். இன்னும் கேட்டால் தாயாரை வந்து சுற்றி வந்தாலே போகிறோம், தாயார் மூலமாக இவங்களுக்கு எல்லா விதமான இதுவும் உண்டு. தாயார் நல்ல ஒரு உயர் குடும்பத்தில் பிறந்திருப்பார், நல்ல கல்வி ஞானம் உண்டு, ஒரு நல்ல சாஸ்திர சம்பிரதாயம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலியாக இருக்கும் தாயாரோட ஃபேமிலி. ஸோ அது மாதிரியான சிறப்பு இருக்குது. 5ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 10ஆம் இடம். புத்திரஸ்தானமே இவங்களுக்கு 10ஆம் இடமாக இருக்கிறது. புத்திரஸ்தானம் காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம்ங்கிறனால இவங்க குழந்தை பிறந்தப்புறம் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய ப்ரமோஷன் வந்து ஒரு நல்ல பதவிக்கு வந்து நல்ல ஒரு பிரசித்தி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இது கன்னியா லக்னத்துக்கு சிறந்த அமைப்பு. இது அதில் பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. இன்னும் கேட்டால் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அது இன்னும் ரொம்ப விசேஷமான ஒரு பாவம் தான். 5-10 காம்பினேஷன். 6ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 11ஆம் இடம். ஸோ அங்கே வந்து 6ங்கிறது உழைப்பு, 11ங்கிறது வெற்றி. அப்போ கடினமாக உழைப்பவர்களுக்கு வெற்றி உறுதி, கண்டிப்பாக இவங்களுக்கு வெற்றி. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து கடன் அந்த மாதிரி இருந்தால் கூட ஈஸியாக அதை வந்து அடைச்சிடுவாங்க. ஏன்னா 11ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய பாவம் இல்லையா. இவங்களுடைய 6 காலச்சக்கரத்துக்கு 11. அதே மாதிரி நோய் நொடி வந்தாலும் அதுலேருந்தும் ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறாங்கல்ல, நீட் எக்ஸாம், கேட் எக்ஸாம், இந்த மாதிரி இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கெல்லாம் அந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறவங்க ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஏன்னா 6-11ங்கிறது வெற்றி. ஸோ அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இவங்களுடைய 7ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். அதுதான் கொஞ்சம் சிக்கல். ஏன்னா 7ங்கிறது திருமணம், களத்திரம், மனைவின்னு சொல்கிறோம், மனைவி அல்லது கணவன். அப்போ அதுவே 12ஆம் இடமாக மாறுறதுனால இவங்களுக்கு வந்து அது ரெட்டப்பட ராசி மீனம்ங்கிறது. அப்போது இவங்களுக்கு இருதார அமைப்பு, இரு திருமணங்கள் அப்படிங்கிறது வரலாம். இது எல்லாருக்கும் வரணும்னு இல்லை, வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து இந்த 7ல் உச்சமாறாரு. அப்போ இந்த 7-9 தொடர்பு இது மூலமாக அவங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இவங்களுடைய லக்னாதிபதி புதன் போய் அங்கே நீச்சம் மாறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு இது இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த தார தோஷம் அப்படிங்கிறது உண்டு. சரியா? ஆனால் இதை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம், அதுக்கு ஒரு நிவர்த்தி இருக்குது. 9ஆம் அதிபதியோட திசையிலேருந்து பெண் எடுத்தால் இரு திருமணம்ங்கிறத அவாய்ட் பண்ணலாம். சரியா? 9ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிரனுடைய திசை இது கிழக்கு. அப்போ கிழக்கு திசையில் பெண்ணை பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு இரு திருமணம்ங்கிறது அவாய்ட் பண்ணலாம். இவங்களுடைய 8ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு தலைமை, 1ஆம் இடம் இல்லையா. அப்போ 8ங்கிறது ஒரு அவஸ்தை, 1 மேஷம்ங்கிறது தலை. அப்போது தலைவலி, இந்த மாதிரி மைக்ரேன் பிரச்சனைகள் அதெல்லாம் இவங்களுக்கு உண்டு. தலை சார்ந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும், இல்லை கண்ணில் பிரச்சனை ஏதான இது மாதிரியான ஒரு அவஸ்தை இவங்களுக்கு உண்டு. 9ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம். அப்போ தகப்பனாருடைய ஸ்தானத்தில் தனஸ்தானமாக அது காலச்சக்கரத்திற்கு இருக்கிறதுனால இவங்களுக்கு அப்பா மூலமாக சொத்துக்கள், செல்வம், தகப்பனார் மூலமாக நல்ல ஒரு சொத்து சேர்க்கை. தகப்பனார் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பார், அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை.
அதுக்கப்புறம் இவங்களுடைய 10ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறதுனால இவங்க உத்தியோகத்தில் மேக்சிமம் இவங்களோட டேலண்ட்ஸ் எல்லாமே வெளிப்படுத்தக்கூடிய பாவமாக இருக்கும். என்ன வேலை பண்ணாங்களோ அதில் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய டேலண்ட்ஸ் எல்லாம் வெளிப்படக்கூடிய பாவம். ஸோ அதில் இவங்களுக்கு நல்ல ஒரு பேர் புகழ் அதெல்லாம் கிடைக்கும். இவங்களுடைய 11ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 4ஆம் இடம் கடகம். அப்போ அது தாயார் ஸ்தானம். அப்போ தாயார் மூலமாக இவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் இருக்கும். இவங்க என்ன வேணும்னு நினச்சாலும் தாயார் உடனே முதல்ல வந்து நிற்பாங்க. அவங்க ஹெல்ப் இவங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு சொத்து சேர்க்கை, அதன் மூலமாக வருமானம், அதெல்லாம் கூட இவங்களுக்கு லாபமாக அமையும். ஸோ இது ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு. அதே மாதிரி இவங்களுடைய 12ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 5ஆம் இடம். அப்போது 5, 12 இந்த காம்பினேஷன் வந்து சாதனை சித்தி. எந்த ஒரு துறை சார்ந்த விஷயத்தில் ஒரு பெரிய சாதனை பண்ணி அதில் சித்தி நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் இவங்களுக்கு நல்ல சக்ஸஸ் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். இது மொத்தத்தில் இது ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு தான். இவங்களுக்கும் வந்து பெருமாள் வழிபட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதாவது ஏன்னா எப்போவுமே இந்த 1, 5, 9 இந்த 3 வீடுகளை எடுத்து அதுக்குண்டான தெய்வத்தை வணங்கினா இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஓகே, துலாம் லக்னம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தினுடைய 7ஆம் இடம். ஓகே, அது வந்து பொதுஜன தொடர்பு. 7னாலே எப்போவுமே நம்மளுக்கு எதிரில் இருக்கிறவங்க எல்லாமே 7ஆம் இடம் தான். வெகுஜன தொடர்புன்னு சொல்லலாம். இதுவே அவங்களுக்கு லக்னமாக அமையிறதுனால இவங்க வந்து ஒரு அர்ப்பணிப்பு குணம் கொண்டவர்கள். துலாத்தில் பிறந்தவங்க ஒரு தியாகமோ இல்லை பிறருக்காக நாட்டுக்காக அந்த மாதிரி பண்ணுறவங்க. மகாத்மா காந்தி வந்து துலா லக்னம் தான். அப்போ அவர் நாட்டுக்காக பல தியாகங்கள் பண்ணார் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த துலாத்தில் பிறந்தவங்க அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வீட்டுக்காக அவங்க குடும்பத்துக்காக அர்ப்பணிப்பு செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து எப்போவுமே தங்களை விட பிறர் மீது தான் அக்கறை ஜாஸ்தி. அந்த மாதிரி ஒரு இது இருக்கிறதுனால அவங்கள பற்றி யோசிக்கிறது சில சமயம் விட்டுருவாங்க. அவங்க நலனை அவங்க பார்க்கவே மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு குணம். துலா லக்னம் அதற்கு 2ஆம் பாவம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம். அதாவது தனஸ்தானமே இவங்களுக்கு 8ஆம் இடமா இருக்கிறதுனால பணம் காசு வரும், எல்லாமே வரும். ஆனால் சமயத்தில் அது எப்படி இவங்க கையை விட்டு போகும்னே தெரியாது, வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாதுங்கிற மாதிரி செலவாயிடும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இவங்களுக்கு. இது பலகால் ராசி அப்படிங்கிறதுனால விருச்சிகம் பல விதத்தில் சம்பாத்தியம் இருக்கும். இவங்களுக்கு வருமானங்கள் வரும், இல்லைன்னு சொல்லலை. பட் 2ஆம் இடம் 8ஆம் இடமாக போகிறதுனால இவங்களுக்கு வரும். ஆனால் அதே சமயம் இவங்கள விட்டு வெளியேறிடும். சில சமயங்களில் பற்றாக்குறையும் வரும். ஆனால் இவங்க போய் யார்கிட்டையாவது ஒரு கை மாத்தா கேட்டால் கூட கொடுத்துருவாங்க. அந்த அதிர்ஷ்டமும் இவங்களுக்கு உண்டு. இவங்களுடைய 3ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 9ஆம் இடம். அதாவது கூட பிறந்த உடன் பிறந்தோர் சகோதர ஸ்தானம் வந்து காலச்சக்கரத்தின் 9ஆம் இடம். அப்போது இவங்க வந்து ஒரு தகப்பனாரை போல உடன் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய இதெல்லாம் பொறுப்பெடுத்துக்கிட்டு இவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வாங்க. 3, 9ங்கிறது குறுகிய பிரயாணங்கள், தொலைதூர பிரயாணங்கள் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து அதுதான் 9ஆம் இடம்ங்கிறது கோவில், இது மாதிரி ஆலயங்கள் இதெல்லாம் சொல்லுவோம். 3ங்கிறது மனசு. அப்போ மனசில் இவங்க நினச்சாலே போகிறோம், கடவுள் இவங்களை தேடி வருவாராம். இவங்க கோவில் கூட போக வேண்டாம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த துலா லக்னத்துக்கு. 4ஆம் இடம் 10ஆம் இடமாக காலச்சக்கரத்திற்கு 10ஆம் இடம் மகரம். அப்போ இவங்களுக்கு அது 4ஆம் இடம். 4ங்கிறது நம்மளுடைய வீடு, தாயார், வண்டி, வாகனம். 10ங்கிறது உத்தியோகம். ஸோ இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு முக்கால்வாசி எப்படி அமையும்னா வீட்டில் இருந்தே வேலை செய்கிற மாதிரி சில அமைப்பு இருக்கும். இல்லை வீட்லேயே சில பேர் வந்து சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. முன்னாடி கடை வைக்கிறது, பின்னாடி வீடு, அந்த மாதிரி இருக்கும். இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி அந்த ஆப்ஷனில் பண்ணுவாங்க. ஸோ வீடே இவங்களுக்கு ஆஃபீஸாக இருக்கும். அந்த மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ்லலாம் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி ஆஃபீஸ் இருக்கும், பின்னாடி குவார்ட்டர்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கும். அது தாயார் ஸ்தானமாகி அது கர்மஸ்தானமாக இருக்கிறதுனால இவங்க ஒரு வீடு வாசல் புதுசாக எதாவது வாங்கினாங்கன்னா தாயாருக்கு கர்மா பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரலாம். எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு. அதனால் இவங்க வந்து ஒரு மிருத்யுஞ்சய ஹோமம் ஒன்று பண்ணிவிட்டு அப்புறமா இவங்க வீடு வாங்கணும், இல்லை வீட்டுக்குள்ளே போகணும். அதுதான் இது நம்ம சிம்மத்துக்கு சொன்ன மாதிரி இங்கேயும் சொல்கிறேன். அதே மாதிரி இவங்களுடைய 5ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 11ஆம் இடம். அப்போது 5ஆம் இடம்ங்கிறது என்ன? புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம்.
அப்போ குழந்தைகள் மூலமாக நன்மைகள் உண்டு, குழந்தைகள் மூலமாக பெருமைகள், அவங்க மூலமாக லாபம் எல்லாமே உண்டு, முன்னோர்கள் மூலமாக ஒரு நல்ல ஆசீர்வாதம் இதெல்லாம் இவங்களுக்கு உண்டு. 5-11 இந்த காம்பினேஷன் நல்ல சிறப்பு. அதே மாதிரி முன்னோர்களுடைய சொத்து இது மாதிரி விஷயங்களும் இவங்களுக்கு கிடைக்கலாம். ஏன்னா 5ங்கிறது நம்மளுடைய பூர்வீகத்தை பற்றியும் சொல்லும். 11 அப்படிங்கிறது லாபம் இல்லையா? அப்போ அது பூர்வீகத்துலேருந்து ஒரு லாபம் நன்மை அதெல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் இவங்களுடைய 6ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடமாக இருக்கிறதுனால அது ருணரோக சத்ருஸ்தானம் 12ஆம் இடமாக அதை வேலை செய்கிறதுனால அதான் நோய்வாய்ப்பட்டால் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணி வைத்தியம் பண்ணுற மாதிரி இருக்கும். கடன் வந்தால் பெரும் கடன் ஆகி அதனால் நஷ்டங்கள் விரயங்கள் ஆகும். அதனால் இந்த 6ஆம் இடத்தை கொஞ்சம் இவங்க கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். ஏன்னா அது காலச்சக்கரத்துக்கு 12ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் எப்போவுமே. ஸோ அதனால் எது பண்ணாலும் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம் 8ஆம் இடமாக இருக்கிறதுனால பணம் வர்றது தெரியாது போகிறது தெரியாதுங்கிற மாதிரி போயிடும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இந்த இடத்துலையும் அவங்க கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அதே மாதிரி இவங்களுடைய 7ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு தலைமை வீடு மேஷம். அப்போது மனைவி ஸ்தானம் களத்திர ஸ்தானம் அது வந்து முதல் பாவமாக இருக்கிறதுனால மனைவியோ கணவனோ அங்கே ஒரு அதிகாரம் அவங்களுக்கு இருக்கும். அவங்க தான் டாமினேட்டிங்காக இருப்பாங்க வீட்டில். குடும்ப பொறுப்பெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோன்னா அழகாக அவங்களே பண்ணுவாங்க. நீங்கள் கொடுக்காம அவங்கள வந்து இது பண்ணிங்கன்னா ஒரு சண்டை அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதனால் கொடுத்தா அவங்க அழகாக பண்ணுவாங்க. அவங்க பேச்சை எல்லாரும் கேட்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது யாராக இருந்தாலும். களத்திரம் அப்படிங்கிற அந்த ஸ்தானம் இவங்களுடைய 8ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம். இங்கே ஒரு பியூட்டி நீங்கள் பார்க்கணும். இவங்க 2ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 8, இவங்க 8 காலச்சக்கரத்துக்கு 2. அப்போ திடீர் பணம் திடீர் அதிர்ஷ்டமும் இவங்களுக்கு வரும். அதாவது எதிர்பாராத ஒரு விஷயம்தான் 8ஆம் இடத்துல நடக்கும். அது காலச்சக்கரத்துக்கு தனஸ்தானமாக இருக்கிறதுனால திடீர்னு பணம் வருது. திடீர் அதை எதிர்பார்க்காம இருக்கும்போது இந்த ஷேர் மார்க்கெட் மூலமாக வரும், இல்லை ஏதோ ஒரு லாட்ரி புதையல்லாம் இந்த காலத்தில் கிடையாது, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி எதிர்பாராத பணம் வருது. இவங்களுடைய 9ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 3ஆம் இடம். ஸோ 3, 9 கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள், அதில் வந்து தொழில் பண்ணுறதுல ஒப்பந்தங்கள் போடுறது, பிரயாணங்கள் மேற்கொள்வது, உடன் பிறந்த சகோதரருக்காக தகப்பனார் போன்ற பொறுப்பு. அங்கேயும் அதுதான் பார்த்தோம். 3, 9 இங்கே 9, 3ஆக மாறுது இல்லையா? அந்த மாதிரியான சில பொறுப்புகள் இவங்களுக்கு இருக்கும். சரியா? அது மாதிரி பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நல்லது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இவங்களுடைய 10ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம். அங்கே என்ன பார்த்தோம்? 4ஆம் இடம் 10ஆம் இடமாக இருந்தது. இங்கே 10ஆம் இடம் 4ஆம் இடமாக இருக்குது. ஸோ இவங்க மோஸ்ட்லி என்ன இந்த கடகம்ங்கிறது என்னென்னா இண்டஸ்ட்ரீஸு, ஃபேக்ட்ரிஸு, காலேஜு, ஸ்கூல்ஸு, யூனிவர்சிட்டிஸு இந்த மாதிரி இடம் தான் அது கடகம்ங்கிறது. ஸோ அங்கே இவங்க வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸில் இல்லைன்னா அவங்க படித்த காலேஜ்லேயே போய் வேலை பார்க்குறது, அது மாதிரி ப்ரொஃபஸர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? அதெல்லாம் இவங்களுக்கு நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் இவங்களுடைய 11ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 5ஆம் இடம். அங்கே 5, 11 பார்த்தீங்க, இங்கே 11, 5ஆக மாறுது. அப்போ இது வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் தான். அப்போது ஒரு நல்ல குழந்தைகள் பிறந்தப்புறம் அவங்க மூலமாக இவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அது எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் அதெல்லாம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அந்த மாதிரி இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அதில் பணம் சம்பாதிக்கிறது அதெல்லாம் நல்லாயிருக்கும். இவங்களுடைய 12ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 6ஆம் இடம். ஸோ ஏன்னா இது 7ஆம் பாவத்தை பற்றி பேசுகிறதுனால எல்லாமே அப்படி தான் வரும், அந்த காம்பினேஷனில் தான். இப்போ 6, 12 அங்கே 6, 12 இங்கே 12, 6ஆக மாறுது. அப்போ இதுவும் இவங்களுக்கு ஒரு ரிஸ்கியான விஷயந்தான். ஸோ இவங்க உடல்நிலையில் எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடிக்கடி வந்து ஹாஸ்பிட்டல் போகிறது வர்றது, வைத்தியம் பண்ணுறது, செலவு பண்ணுறது இதெல்லாம் இவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு இதுதான். ஸோ மொத்தத்தில் ஓவராலாக இவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணாங்கன்னா லைஃப்பில், அதாவது அர்ப்பணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணணும். அதை பண்ணாங்கன்னா இவங்க லைஃப்பு நல்லாயிருக்கும். அதுதான். அண்ட் இவங்களும் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து லக்ஷ்மி நாராயணன் இல்லைனா மகாவிஷ்ணு, அந்த மாதிரி தெய்வங்களை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும்.
விருச்சிக லக்னம் காலபுருஷனுடைய 8ஆம் இடம். அதுவே அவங்களுக்கு லக்னமாக அமையுது இல்லையா? அப்போது அதுக்கு உண்டான ஒரு போராட்டமான வாழ்க்கை அப்படிங்கிறது உண்டு. சேலஞ்சிங்காக இருக்கும் இவங்களுக்கு லைஃப். ஆனால் இவங்க அதி புத்திசாலிகள், ரொம்ப டீப் நாலேஜ், எல்லாத்துலேயும் ஒரு ஆழ்ந்த அறிவு இவங்களுக்கு உண்டு. ஏன்னா அந்த 8 அப்படிங்கிறது வந்து எப்போவுமே ஒரு டீப் இன்டெப்த் நாலேஜ் அப்படிங்கிறது உண்டு. மோஸ்ட்லி இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்லாம் இந்த இதில் தான் இருப்பாங்க விருச்சிக லக்னத்தில். நல்ல அறிவு உண்டு, ரொம்பலாம் பேச மாட்டாங்க, ஆனால் நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க. எல்லாரையும் நோட்டம் விடுறது, யார் என்ன பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவாங்க. எல்லா வயதுக்காரங்களோடையும் இவங்களால சகஜமாக பேச முடியும். ஒரு குழந்தையிலேருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் இவங்க எல்லார்கிட்டையும் அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. அண்ட் இவங்களுடைய 2ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம். அப்போது இது சொல்லவே வேண்டாம், நல்ல பணம் காசு இதெல்லாம் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள்லாம் இவங்களுக்கு உண்டு. ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியம், 2ங்கிறது தனம். அப்போ தனமும் பாக்கியமும் ஒன்று சேரும் அந்த இது அமைப்பு இவங்களுக்கு தான் உண்டு, அந்த விருச்சிகத்துக்கு. அப்போ பணம் காசுக்கு எந்த பஞ்சமும் கிடையாது. நல்ல ஒரு வசதியான குடும்பத்தில் தான் இவங்க பிறப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. 3ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 10ஆம் இடம் மகரம். அப்போ சொல்லவே வேண்டாம், ஏற்கனவே அறிவாளின்னு நம்ம சொல்லியாச்சு. அப்போ 3, 10 காம்பினேஷன் இவங்களுடைய மொத்த திறமைகளையும் வெளிப்படுத்தி உத்தியோகத்தில் ஒரு நல்ல சிறப்பான ஒரு இது இவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸாக இருப்பாங்க இவங்க. அதே சமயம் இவங்களுடைய 4ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடமாக இருக்கிறதுனால சொந்த வீடு, வாசல், வண்டி எல்லாமே உங்களுக்கு எல்லா சௌகரியங்களும் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு நல்ல வசதிகள்லாம் உண்டு. அதுவும் முன்னோர்களுடைய சொத்து அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அங்கே ராகுவோட சதய நட்சத்திரம் இருக்குது. அப்போ சதயம் ராகுங்கிறது யார்? நம்மளுடைய முன்னோர்கள். அப்போ அந்த வீடு இவங்களுக்கு 4ஆம் இடம்ங்கிற சொத்து. அப்போ முன்னோர்கள் சேர்த்து வைத்த ஒரு சொத்துல தான் இவங்க குடியிருப்பாங்க எப்போவுமே. அந்த வீட்டில் ரொம்ப வருஷமாக அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. ஏன்னா அது ஸ்திர ராசி கும்பம்ங்கிறது. ஒரே இடத்துல ரொம்ப வருஷமாக இருப்பாங்க. ஆஃப்டர் சம் டைம் பார்த்தீங்கன்னா அதையே டெமாலிஷ் பண்ணி அங்கேயே புதுசாக வீடு கட்டி அங்கேயே திரும்பவும் குடியிருப்பாங்க. ஓகே. ஸோ மோஸ்ட்லி இந்த விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கப்புறம் 5ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். 5, 12 சாதனை சித்தி அப்படியும் எடுத்துக்கலாம். சப்போஸ் நமக்கு கிரகங்கள் சரியில்லை அப்படின்னா உல்லாச சல்லாபத்தில் போயிடுவோம். உல்லாச சல்லாபம்னா நம்ம மைண்டு வந்து வேறு விதமாக டிஸ்ட்ராக்ட் ஆகி ஒரு மாதிரி ஜாலியாக லைஃப்பை கொண்டு போகிறது அப்படியும் சில பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து சாதனை சித்தி பண்ணுவாங்க. அதையே சாதனையாக பண்ணி அது ஒரு இதுவாக காமிப்பாங்க. லைஃப்பில் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். 6ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு முதல் வீடு மேஷம். அப்போ இவங்களுக்கு தலை சார்ந்த பிரச்சனைகள் வரும். தலைவலியோ மைக்ரேனோ இல்லை கண் சார்ந்த பிரச்சனை ஏதோ ஒன்று தலை சம்மந்தப்பட்ட நோய் எதானா இவங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா அங்கே வந்து சூரியனும் உச்சமாறாரு இல்லையா? அப்போ கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கலாம். இது எல்லாருக்கும் இருக்கணும்னு இல்லை, சில பேருக்கு இருக்கலாம். அதே மாதிரி உழைப்பு அப்படிங்கிறதும் இவங்களுக்கு அது இருக்கும், ஹார்ட் ஒர்க்கர்ஸ். ஏன்னா 6ஆம் இடம் காலச்சக்கரத்தின் லக்ன பாவம். அதனால் நல்ல உழைப்பால் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 2ஆம் இடம். மனைவி வந்த பின் நல்ல தனம் வருமானம் எல்லாம் உண்டு. மனைவியும் நல்ல வசதியான இடத்திலிருந்து வருவார். மனைவியோ கணவனோ களத்திரம்னு வச்சுப்போம். அப்போ 7, 2ஆம் மாறுறதுனால மனைவியோ கணவனோ வந்த பிறகு நல்ல பொருளாதார மேன்மை அப்படிங்கிறது இருக்குது. அவங்களும் நல்ல பணங்காசோடு தான் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் இவங்களுக்கு உண்டு. இவங்களுடைய 8ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 3ஆம் இடம். ஓகே, அது வந்து எப்போவுமே ஆயுள் பாவம்னு நம்ம 3ஆம் இடத்த உப ஆயுள் ஸ்தானம் சொல்லுவோம், 8 வந்து ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கு அந்த ரெண்டுமே ஒரே இடத்துல கம்பைன் ஆகிறதுனால ஆயுள் தீர்க்கமெல்லாம் உண்டு இவங்களுக்கு. அதெல்லாம் ஒன்றும் குறையில்லை. அதே சமயம் 3, 8 அப்படிங்கிறது சில சமயங்களில் சில மனக்குழப்பங்களையும் கொடுக்கும். ஏன்னா 3ங்கிறது மனசு, 8ங்கிறது பயம். ஒரு விதமான பயமோ மனசஞ்சலமோ இல்லை ஒரு சில அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வரலாம். அதாவது யாரெல்லாம் ரொம்ப வீக்காக, லக்னாதிபதி சப்போஸ் வீக்காக இருந்தாருன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி இவங்களுடைய 9ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம். அப்போ அப்பா அம்மா 2 பேரும் ஒரே இடத்துல சேர்ந்துட்டாங்க இல்லையா? 4ங்கிறது தாயார், தகப்பனார் 9.
அப்போ அப்பா அம்மாவை இவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு சுகமேன்மைகள் லைஃப்பில் நிறைய கிடைக்கும். ஏன்னா அந்த அந்த இடத்துல 2 பேரும் ஜாயின் ஆகிற மாதிரி 4ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு இவங்களுக்கு 9ஆம் இடம் தகப்பனார் ஸ்தானம். அப்போ அவங்கள இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ பார்த்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பணம் காசு செல்வம் எல்லாம் பெருகும். ஏன்னா அங்கே குரு வந்து உச்சமாறாரு கடகத்தில். இவங்களுடைய தனஸ்தானாதிபதி குரு வந்து அங்கே உச்சமாறாரு. ஸோ அது சிறப்பு. அதுக்கப்புறம் இவங்களுடைய 10ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம். கேட்கவே வேண்டாம். பேரு புகழ் எல்லாம் உத்தியோகத்தின் மூலமாக தொழில் மூலமாக அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல போகிற இடமெல்லாம் நல்ல பெருமையும் பேரும் புகழும் எல்லாம் கிடைக்கும். 5-10 காம்பினேஷன் சூப்பர். அதுக்கப்புறம் இவங்களுடைய 6ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம். அதுவும் சிறப்பு தானே. 6ங்கிறது உழைப்பு, 11ங்கிறது வெற்றி. அதே மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதினா அதுலேயும் சக்ஸஸ். எல்லாமே இவங்களுக்கு ஈஸியாக எல்லாமே இவங்களால அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு வம்பு வழக்கில் போனாங்கன்னா இவங்க தான் ஜெயிப்பாங்க. விருச்சிக லக்னத்தில் ஒரு வக்கீல் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக நம்ம கேஸ் நடத்தினோன்னா வெற்றி 100%. ஏன்னா அவங்கக்கிட்ட வாதாடி யாரும் ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட். அதே மாதிரி இவங்களுடைய 7ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 7ஆம் இடம் இவர்களுக்கு 12ஆம் இடம். அப்போ 7-12 காம்பினேஷன் சில சமயங்களில் ஒரு ரகசிய நடவடிக்கை அப்படிங்கிறதெல்லாம் இவங்ககிட்ட இருக்கலாம். இது எல்லாருக்கும் கிடையாது. 7ங்கிறது நம்ம களத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, 12ங்கிறது ரகசியம். அப்போ ஏதோ ஒரு ரகசிய நடவடிக்கை உங்களுக்கு இருக்கலாம் திருமணத்திற்கு பிறகு. அதுக்குன்னு எல்லாரும் வீட்டில் போய் சண்டை போட வேண்டாம் யாரும், ஒரு சிலருக்கு தான். சரியா? ஆனால் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் வழிபட்டால் இவங்களுக்கு சிறப்பு. தனுசு லக்னம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் 9ஆம் இடம். இது ஒரு அருமையான லக்னம் இது. ஏன்னா 9 அப்படிங்கிறது வந்து முற்றிலும் இறையாண்மை, தெய்வீகம், ஆன்மீகம் நிறைந்த ஒரு வீடு தான் அந்த தனுசு மண்டலம்ங்கிறது. தனுசுல பிறந்தவங்களுக்கு கோவிலுக்கு போக போக ஆலயங்கள் செல்ல 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 அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைவார்கள். அதில் சந்தேகமே இல்லை. அந்த தனுசுல தான் வந்து எல்லாமே இருக்குது. அதாவது கோயில்கள் மட்டும் இல்லை, அங்கே தான் வந்து மசூதிகளும் இருக்குது, ஆலயங்கள் தேவாலயங்களும் அங்கே தான் இருக்குது. எல்லா இறை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தனுசுல தான். அப்போ அதில் பிறந்தவர்கள் நிச்சயமாக ஒரு நல்ல உயர்ந்த நிலை, அதாவது ஒரு மதிப்பிற்குரிய மரியாதைக்குரியவர்களாக இருப்பார்கள். அவங்க எங்கே போனாலும் அவங்கள பார்த்தா எல்லாரும் கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு அவங்க இருப்பாங்க. ஒரு டிக்னிட்டியோட ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அப்படி தான் இருப்பாங்க அவங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து லைஃப்பில் எந்த ஒரு பாக்கியத்துக்கு பஞ்சமே இல்லை. பாக்கியமே இவங்களுக்கு வந்து லக்னமாக இருக்குது இல்லையா? அப்போ அது ஒரு சிறப்பான இதுதான். ரொம்ப ஒரு கோட்பாடோட வாழக்கூடியவர்கள், ஒரு கட்டுப்பாடு ஒரு கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பவுண்ட்ரிக்குள்ளே தான் அவங்க எப்போவுமே இருப்பாங்க. ஒரு டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு கௌரவம் அப்படிங்கிறது எப்போவுமே பார்ப்பாங்க. ரொம்ப தரம் தாழ்ந்து அப்படின்லாம் எப்போவுமே இருக்க மாட்டாங்க அவங்க. அது பணக்கார வீட்டில் பிறந்தாலும் சரி, ஏழை வீட்டில் பிறந்தாலும் அவங்களுடைய டிக்னிட்டியை எப்போவுமே மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்க. அதே மாதிரி அவங்களுடைய 2ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம். அப்போ இதுவும் சூப்பர் தானே. அப்போது இவங்களுடைய தனஸ்தானம் அப்படிங்கிறது கர்மஸ்தானத்தோட தொடர்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு கர்மத்தின் மூலமாக ஒரு நல்ல பொருளாதாரத்தை ஈட்டு ஒரு நல்ல உயர்நிலைக்கு வருவார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இவங்க குடும்பத்துக்காக இவங்க பண்ண வேண்டிய விஷயங்களை ரொம்ப ஒரு நியாய தர்மமாக இவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்களுடைய 3ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறதுனால உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு நன்மையை செய்யக்கூடியவர்கள். உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு இவங்க மூலமாக ஒரு நல்ல நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். நல்ல அறிவாற்றல் இவங்களுக்கு உண்டு. எழுதும் திறமை கொண்டவர்கள். ஏன்னா அந்த கும்பம்ங்கிறது காற்று ராசி. அப்போ நல்ல ஒரு கிரியேட்டிவ் திங்கிங், கிரியேட்டிவ் ரைட்டிங், அதெல்லாம் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும், திறமைகள்லாம் இருக்கும். 4ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 12ஆம் இடம் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து இவங்கள ஏற்கனவே யாரோ கட்டி வச்ச வீட்டிலலாம் இவங்க போய் குடி போக மாட்டாங்க. இவங்க டேஸ்ட்டுக்கு இடம் வாங்கி கட்டணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா 12ங்கிறது விரயம் பண்ணணும். அப்போ விரயம் பண்ணி இவங்க ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி அது ரெட்டை மாடி வீடாக இருக்கும். இந்த 2 ஃப்ளோர்
2 ஃப்ளோர்ஸ் இருக்கிற, ஏன்னா அது மீனம்ங்கிறது ரெட்டப்பட ராசி இல்லையா, அப்போ 2 ஃப்ளோர் இருக்கிற வீடாக இருக்கும். வீட்டு பக்கத்தில் ஏதாவது நீர்நிலை இருக்கும், ஏன்னா அது சமுத்திர ராசி அப்படிங்கிறதுனால நீர்நிலை பக்கத்தில் இருக்கும். இதெல்லாம் இருக்கும். தாயாருக்காக விரயங்கள் பண்ணுவாங்க, வண்டி வாகனம் வாங்கிறது, எல்லா சௌகரியங்களும் விரயம் பண்ணி இவங்க வாங்கி சேர்த்துப்பாங்க. இவங்களுடைய 5ஆம் இடம் காலபுருஷனுக்கு தலைமை வீடு இல்லையா, அப்போ குழந்தைகள் பிறக்க பிறக்க இவங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் ஒரு உயர்நிலை, நல்ல பேரு புகழெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் குழந்தைகள் வளர வளர இவங்க என்ன பண்ணணும், பூர்வீக சொத்தெல்லாம் வந்து எல்லாருக்கும் பாகப்பிரிவினை பண்ணி கொடுத்துடணும். இவங்க அது பண்ணலைன்னா இவங்க சொத்தை வந்து குழந்தைங்க அனுபவிக்க முடியாது, சரியா, அதை இவங்க பண்ணி ஆகணும். ஏன்னா அங்கே சனி பகவான் நீச்சம் ஆற வீடு அது. அடுத்தது இவங்களுடைய 6ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 2ஆம் இடம். அப்போ இவங்க வந்து குடும்பத்தில் உழைச்சி சம்பாரித்து எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணால் கூட இவங்க பேச்சு வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம் 2ஆம் இடம்னு சொல்கிறதுனால இவங்க பேச்சினால சில சமயம் வந்து குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரலாம். ஏன்னா அதே மாதிரி கடினமாக உழைப்பாங்க, ஏன்னா அது பூமி ராசி இல்லையா ரிஷபம்ங்கிறது, நல்ல உழைப்பாளிகள் தான். நல்ல பேச்சு திறமையும் உண்டு இவங்களுக்கு. அதே மாதிரி இவங்களுடைய 7ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடம் அப்படின்னு இருக்கிறதுனால இவங்களுக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் அதெல்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் கம்யூனிகேஷன், 7ஆம் இடம் பொதுஜன தொடர்பு, களத்திரம் கூட சொல்லிக்கலாம். அது ரெட்டைப்பட ராசியாக இருக்கிறதுனால சில சமயம் தனுர் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 2 திருமணங்கள், 2 தாரம், அது மாதிரி ஒரு அமைப்பும் வரலாம். எங்கெல்லாம் ரெட்டைப்பட ராசியும் 7ஆம் பாவமும் சம்மந்தப்படுதோ அங்கே 2 திருமணம் 2 இது அப்படிங்கிற அமைப்பு சில பேருக்கு வரலாம், எல்லாருக்கும் இல்லை. அது மாதிரி ஒரு அமைப்பும் உண்டு. அதுக்கப்புறம் இவங்களுடைய 8ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம் அப்படிங்கும்போது இவங்களுக்கு விபத்துகள், ஆபத்துகள் இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும். வண்டியில் போனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடம் வண்டி வாகனம், 8ங்கிறது விபத்து. ஸோ வண்டி வாகனத்தில் போகும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். நைட் டிரைவிங்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா இயல்பாகவே அந்த விபத்துக்கு உட்படுவாங்க. ஆனால் அதுக்குன்னு டெய்லி அப்படி நடக்கும்லாம் இல்லை. நம்மளுக்கு சப்போஸ் நம்மளுடைய ஜாதகத்துக்குள்ள தசா புக்தி சரியில்லைன்னா அந்த மாதிரியான ஒரு இது வரலாம். ஸோ அதுக்குன்னு பயந்துக்கிட்டு தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க வண்டியிலே போகாமல்லாம் இருக்க முடியாது, அது ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லை. அதுக்கப்புறம் இவங்களுடைய 9ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம், அதுவும் சிறப்பு தான். 9, 5ங்கும்போது நல்ல ஒரு பாரம்பரியமான குடும்பம், நல்ல ஒரு அதாவது ஆன்மீகத்தில் நல்ல ஒரு உயர்நிலை, குருமார்களுடைய இது ஆசீர்வாதம், தீட்சை கிடைக்கிறது, உபன்யாசங்கள், அது மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறது, இல்லை இவங்களே கூட ஆன்மீகத்தில் ஒரு குருங்கிற மாதிரி நிலைக்கெல்லாம் கூட போகலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான ஒரு இதுதான். அதே மாதிரி இவங்களுடைய 6ஆம் இடம், இவங்களுடைய 10ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம். அப்போ உழைப்பினால் உயர்ந்தவர்கள், உழைப்பில் வந்து இவங்க வந்து இவங்கள யாராலையும் மிஞ்ச முடியாது. அந்த அளவுக்கு வேலைன்னு வந்துட்டா அதுதான் அவங்களுக்கு முக்கியம், மற்றதெல்லாம் அப்புறம்தான். அந்த அளவுக்கு நல்லா உழைக்கக்கூடியவங்க தான் இந்த தனுர் லக்னத்தில் பிறந்தவங்க, அதுவும் சிறப்பு தான். அதுக்கப்புறம் இவங்களுடைய 11ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 7ஆம் இடம். ஸோ மனைவி மூலமாக லாபம், மனைவி வந்த பின் நல்ல ஒரு அனுகூலம், அதெல்லாம் இவங்களுக்கு உண்டு அப்படின்னு. நல்ல நண்பர்கள் வந்து நண்பர்கள் மூலமாகவும் இவர்களுக்கு நல்ல ஒரு இது உண்டு. ஏன்னா 7, 11ங்கிற காம்பினேஷன், நிறைய நண்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு. அதே மாதிரி இவங்களுடைய 12ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம், 8, 12 காம்பினேஷன் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, அதை வந்து நம்ம காப்பாற்றணும் இல்லையா, அதுதானே முக்கியம். அப்போ 8, 12 வரும்போது வீண் விரயங்கள், வெட்டி செலவுகள், தண்ட செலவுகள், அது மாதிரியும் சில சமயங்களில் ஏற்படும். ஸோ இந்த விஷயத்தில் இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தாங்கன்னா போகிறோம். பொதுவாக இவங்க வந்து எந்த ஆலயத்துக்கு வேணாலும் போகலாம், இருந்தாலும் வியாழக்கிழமைகளில் சிவன் ஆலயங்களுக்கு செல்வது சிறப்பு. அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது சிறப்பு. இதெல்லாம் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். மகர லக்னம் காலச்சக்கரத்தின் 10ஆம் இடம் கர்மஸ்தானம், அதுவே இவங்களுக்கு லக்னமாக அமையிறதுனால இவங்களை வந்து கர்ம யோகிகள் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து கர்மத்தை சரிவர இவர்கள் செய்ய வேண்டும். இவங்களுக்கு எந்த ஒரு இது இந்த பிறப்பின் பர்பஸ், அதாவது என்ன காரணம் என்னவோ அதை வந்து இவங்க சரியாக பண்ணணும்.
இயற்கையோட கட்டுப்பாட்டில் தான் இவங்க முழுக்க முழுக்க இருக்காங்க. இவங்க எதையுமே திட்டமிடக்கூடாது. அதாவது இத்தனை மணிக்கு நான் சாப்பிடுவேன், இத்தனை மணிக்கு போவேன், இத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன் அப்படின்னு திட்டமிடக்கூடாது. எல்லாமே இயற்கை உடைய அந்த டைம் டேபிள் படி தான் இவங்க வாழ்க்கையை நடத்தி ஆகணும். ஸோ அப்படி ஒரு இதில் தான் இவங்க இருக்காங்க, மகரத்தில் பிறந்தவங்க. ஸோ இவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, சுறுசுறுப்பாக உழைக்கணும். நல்ல ஒரு நேர்த்தியாக, நேர்மையாக, ரொம்ப ஹானஸ்டாக அந்த மாதிரி இவங்க உழைச்சாங்கன்னா கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் பண்ணுவார். ஏன்னா அந்த மகரத்தினுடைய அதிபதியே சனி பகவான் தான். ஸோ அந்த கர்மாவோடைய கட்டுப்பாட்டில் தான் இவங்க இருக்காங்க. இவங்களுடைய 2ஆம் இடம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தினுடைய 11ஆம் இடம். அப்போது இவங்க சம்பாதிக்கிறது, நல்ல காசு பணம் சேர்க்கறது, அதில் லாபம் எல்லாமே இவங்களுக்கு நல்லா இருக்கும். குடும்பத்தாரும் நல்ல ஒரு அனுகூலமாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா தாயாருடைய அன்புக்காக கொஞ்சம் ஏங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு இதுதான் இவங்களுக்கு. அதே மாதிரி தகப்பனார் இருக்கும் காலம் வரை இவங்களுக்கு பெரிய ஒரு வாழ்க்கையில் பெரிய விஷயமெல்லாம் சாதிக்க முடியாது. இந்த மகரத்தில் வந்து அது நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இவங்களுக்கு. அதாவது எல்லாருக்கும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் மகரத்தில் பிறந்தவங்களுக்கு ஜென்ரலாக தகப்பனார் இருக்கும் காலம் வரை கொஞ்சம் இவங்க லைஃப் வந்து ஒரு போராட்டமாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இவங்களுடைய 3ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். அப்போ இவங்க பிறந்த ஊரை விட்டு வெளியில் போய் அந்த மாதிரி படிக்கிற காலத்துலேயே வெளியில் ஹாஸ்டலில் போய் இருக்கிறது, அது மாதிரியான ஒரு அமைப்பு இவங்களுக்கு வரும். ஏன்னா 3, 12 அப்படிங்கிறது வீட்டை விட்டு வெளியேறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அதே சமயம் இவங்களுக்கு நிறைய கற்பனா சக்தியெல்லாம் உண்டு. ஏன்னா அந்த 3ஆம் இடம் 12ஆம் இடமா இருக்கிறதுனால ஒரு கற்பனா சக்தி அப்படிங்கிறது. ஏன்னா சுக்கிரன் அங்கே உச்சமாகக்கூடிய வீடு, 5க்குடைய சுக்கிரன் போய் அங்கே உச்சமாறாரு. ஸோ க்ரியேட்டிவ் திங்கிங் அது மாதிரி இதெல்லாம் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். இவங்களுடைய 4ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு முதல் வீடு, லக்னபாவம் மேஷம். அப்போது இவங்க தாயார் அப்படிங்கிறவங்க நல்ல ஒரு பிரசித்தியாக இருப்பாங்க, இவங்களுடைய தாயாராக இருக்கிறவங்க. பட் இவங்களுக்கு வந்து தாயாருடைய அன்பு கிடைக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து சூரியன் 8க்குடைய சூரியன் வந்து அங்கே உச்சமாறாரு. அது செவ்வாயுடைய வீடு. செவ்வாய் வந்து இவங்களுக்கு சுகஸ்தானாதிபதியாக இருந்தாலும் அவரே பாதகாதிபதியாகவும் ஆயிடுறாரு. அதனால இந்த மேஷத்தில் வந்து செவ்வாயுடைய வீட்டில் சூரியன் 8க்குடையவர் உச்சமாறதும் இவங்களுக்கு வந்து இவங்களுடைய லக்னாதிபதி சனி பகவான் போய் அங்கே நீச்சம் ஆறாரு. ஸோ அதனால் அந்த ஒரு அன்பு கிடைக்காத மாதிரி ஒரு ஃபீலிங் இவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இவங்களுடைய 5ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 2ஆம் இடம். அப்போ இவங்களுடைய பேச்சு நல்ல வசீகரமான பேச்சு. ஏன்னா 5 அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இவங்க பேசுகிறது வந்து மற்றவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஒரு பெரிய க்ரௌடில் போய் இவங்க உட்காந்தாங்கன்னா எல்லாரும் வந்து இவங்க பேச்சை கேட்குறதுக்கு ரொம்ப ஆசையாக வந்து உட்காருவாங்க. நல்ல ஒரு ஸ்பீச் வந்து நல்லாயிருக்கும், தெளிவாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி குழந்தை புத்திர ஸ்தானமும் அதுதானே. அப்போ குழந்தை பிறந்தப்புறம் இவங்களுக்கும் அதிர்ஷ்டங்கள், நல்ல செல்வம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் 2ஆம் இடமாக ரிஷபம் இருப்பதால். இவங்களுடைய 6ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 3ஆம் இடம் அப்படின்னு வரும்போது இவங்களுடைய கம்யூனிகேஷன் இல்லை இவங்க வந்து ஏதான ஒப்பந்தங்கள்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் ஏதான போய் வம்பு வழக்கில் மாட்டிக்காமல் இருக்கணும். ஏன்னா அது காற்று ராசி. ஸோ ஒப்பந்தங்களில் போய் இவங்க சைன் பண்ணும்போது ஏதான என்ட்ராகும்போது கொஞ்சம் அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு உழைப்பு அப்படிலாம் நல்லாயிருக்கும். நல்ல உழைப்புக்கு அந்த 3ஆம் இடம் நல்ல துணை புரியும் இவங்களுக்கு. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி முயற்சிகள் செய்து இவர்கள் நல்ல ஒரு நிலையை அடையிறதுக்கு நல்ல முயற்சி பண்ணுவாங்க. உடன்பிறப்புகளோடு கொஞ்சம் மனஸ்தாபங்களும் இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம், இவங்களுக்கு அது 6ஆம் இடமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருக்கும். 7ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம், அதாவது கடகம். இப்போ மனைவி வந்த பின், கணவனோ மனைவியோ வந்த பின் நல்ல சொத்து சேர்க்கை அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் இவங்களுக்கு நடக்கும். சில பேர் திருமணத்துக்கு அப்புறம் படிக்கிறதுங்கிற விஷயமும் பண்ணுவாங்க சில பேர். ஏன்னா அந்த 4ஆம் இடம்ங்கிறது கல்விக்கும் நம்ம சொல்லுவோம். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் சில பேர் படிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதே மாதிரி மனைவியோ கணவனோ ஒரு தாயாரை போல் இவங்கள பார்த்துப்பாங்க. ஏன்னா அது தாயார் ஸ்தானம் இல்லையா. அப்போ ஒரு அம்மா மாதிரி இவங்களை கவனிப்பாங்க நல்லா. அதை வந்து இவங்களுக்கு கல்யாணம் ஆனப்புறம் மனைவியே தாயாராக மாறிடுவாங்க. அது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இவங்களுடைய 8ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம்.
ஓகே. ஸோ 5ங்கிறது நம்மளுடைய பேர் புகழ் இதெல்லாம். 8 வந்து கஷ்டங்கள், அவமானங்கள், நஷ்டங்கள் இதெல்லாம். அப்போது இவங்களுக்கு சில சமயம் வந்து சில அவமானங்களையும் சந்திக்க நேரிடும். ஏன்னா 5 8ஆக மாறுறதுனால அதாவது இது சூரியனுடைய வீடு இல்லையா? அப்போது அரசாங்கத்தில் வந்து இவங்க வந்து ஏதானும் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதில் மாட்டிக்கிட்டு அதனால் இவங்களுக்கு அவமானங்கள் வருது. இல்லைன்னா உடம்பு சரி இல்லாமல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். ஏன்னா அந்த சிம்மம்ங்கிறது வயிறு, உடல் உறுப்பில் அது வயிறு. அப்போது அஜீரண கோளாறுகள், பித்தப்பை ப்ராப்ளம், இந்த மாதிரி விஷயம்லாம் இவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே. அதே மாதிரி இவங்களுடைய 9ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 6ஆம் இடம். அப்போ தகப்பனார் அப்படிங்கிற வரும்போது அந்த தகப்பனார் ஸ்தானமே 6ஆம் இடமாக போகிறதுனால அப்பாவுக்கு வந்து அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போகிறது, உடல் நலம் இதுவாகிறது. ஏன்னா நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன், தகப்பனார் இந்த மகர லக்னத்தில் ஒரு குழந்தை பிறந்தாச்சுனாலே ஃபஸ்ட்டு உடனே தத்து கொடுத்து வாங்கணும் அந்த குழந்தைய. அப்போ தான் குழந்தைக்கும் நல்லது, அப்பாவுக்கும் நல்லது. அது மாதிரி ஒரு இது இருக்குது. அதுக்காக யாருக்குமே மகர லக்னத்தில் குழந்தை பிறக்கக்கூடாதா அப்படிலாம் கிடையாது. எத்தனையோ பேருக்கு இருக்குது. பட் இதை ஒன்று பண்ணிட்டோன்னா நல்லது, 2 பேருக்குமே நல்லது அப்படிங்கிறது. தகப்பனாருக்கும் உடல்நிலை பாதிப்பு வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா இவங்களுடைய 9ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம்ங்கிறதுனால. அதே மாதிரி இவங்களுடைய 10ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 7ஆம் இடம். ஸோ சில பேருக்கு சுய தொழில் செய்யும் ஆசை இருக்கும். இந்த கனெக்ஷன் இருக்கிறதுனால அங்கே சனி பகவான் தொழில் காரகனே அங்கே வந்து உச்சமாறாரு துலாமில். அதனால் தொழில் சொந்தமாக பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வரும். இல்லை பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும். இல்லை இவங்க செய்கிற வேலையிலேயே பொதுஜன தொடர்பு நிறைய இருக்கும், பப்ளிக் கான்டாக்ட்ஸ் நிறைய இருக்கிற மாதிரியான ஒரு தொழில் இல்லை ப்ரொஃபஷன் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதுவும் நல்ல விஷயம்தான். அதுக்கப்புறம் இவங்களுடைய 11ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 8ஆம் இடம். ஓகே. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இவங்களுக்கு எப்போவுமே ஒரு என்ன சொல்கிறது, நன்மை அப்படிங்கிறது கிடைக்காது. ஏன்னா 11ஆம் இடம் 8ஆம் இடமாக இருக்குது இல்லையா? அப்போ மூத்த சகோதரன் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி அவங்க மூலமாக இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஆதாயமோ ஒரு நன்மையோ கிடையாது. அதனால் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வந்து இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. பலகால் ராசி இல்லையா விருச்சிகம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு பெருசாக எதுவும் நன்மை கிடையாது. அதே மாதிரி இவங்களுடைய 12ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறதுனால வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டுக்கு போகிறது வேலைக்காக, இல்லைன்னா இந்த கோவில் பணி இதெல்லாம் சொன்னேன் இல்லையா? 9 12ங்கிறது கோவில்களுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறது, நற்பணிகள் பண்ணுறது, இதெல்லாம் இவங்க பண்ணலாம். மொத்தத்தில் இவங்க கர்மாவை வந்து இவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுதான் சனி பகவான் எதிர்பார்க்குறது. இவங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தா அகைன் பெருமாள், அது மாதிரி தெய்வங்களை வழிபடலாம். திருப்பதி, பாலாஜி இல்லைன்னா பெருமாள். ஓகே. பெருமாளை கட்டியமாக பிடிச்சிக்க வேண்டியது தான். ஓகே, சூப்பர் மேம். மகர லக்னத்துக்கு ரொம்ப அழகான பலன்கள் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். கும்ப லக்னம் அப்படிங்கிறது காலபுருஷனுடைய 11ஆம் இடம். ஸோ இவங்க லக்னமே லாபஸ்தானமாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இவங்களுக்கு ஆசைப்பட்ட அத்தனையும் இந்த இயற்கை அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. கும்பம் அப்படின்னாலே கலசம், கோபுர கலசம் இல்லையா? அப்போ அதுக்கு உண்டான மரியாதை அதெல்லாம் இவங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும். எங்கே போனாலும் இவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட், மரியாதை உண்டு. அதே மாதிரி கும்ப லக்னத்தில் யாரானும் ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் கூட அவ்வளோ நல்லதான். ஏன்னா நமக்கு எல்லா விஷயங்களும் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பம் அப்படிங்கிறது கலசத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அது மாதிரி தான் இந்த கும்ப லக்னத்தில் இருக்கிறவங்களுடைய எண்ணங்கள் என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது. அவங்க வந்து பழைய சோறு சாப்பிட்டாங்களா, பால் பாயசம் சாப்பிட்டாங்களானே தெரியாது அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இமோஷன்ஸை காமிச்சிக்க மாட்டாங்க பெருசாக. ஆனால் நல்ல மனிதர்கள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, நல்ல ஒரு பழக்கத்துக்கு ஒரு நல்ல மனிதராக இருப்பாங்க. 2ஆம் இடம் மீனம்ங்கிறது காலச்சக்கரத்தின் 12ஆம் இடம். அப்போ அது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம். அப்போ இவங்க சம்பாதிக்கிறது எல்லாமே இவங்க கையை விட்டு போயிட்டே இருக்கும். குடும்பத்துக்காகவே செலவு பண்ண பிறந்தவங்க தான் இந்த கும்ப லக்னக்காரங்க. ஏன்னா 2 12ங்கிற காம்பினேஷன் சம்பாரித்து குடும்பத்துக்காகவே செலவு பண்ணுவாங்க. அந்த மாதிரியான அவங்களுக்கு அப்படி. ஆனால் அதுக்கு தகுந்த வருமானம் வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா அது ஜலராசிங்கிறதுனால
முழு பலனை கொடுக்கக்கூடிய ராசி தான் அந்த ஜலராசி. 3ஆம் இடம் காலச்சக்கரத்தின் தலைமை, 1ஆம் இடம் மேஷம். அப்போது இவங்களுக்கு நல்ல இவங்களோட முயற்சிகள், இவங்களுடைய திறமைகள் மூலமாக நல்ல ஒரு பிரசித்தி நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும். இவங்களுடைய 4ஆம் இடம் காலச்சக்கரத்தினுடைய 2ஆம் இடம் அப்படிங்கும்போது தனஸ்தானமே சுகஸ்தானமாக மாறுறதுனால வாழ்க்கையில் எல்லா சுகபோகங்களும் இவங்களுக்கு ஈஸியாக இவங்க ஏற்படுத்திப்பாங்க. ஒரு வீடு வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறது, சொத்து சேர்க்கறது, இதெல்லாம் இவங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அண்ட் அங்கே வந்து சந்திரன் உச்சமாகக்கூடிய வீடு, 4ஆம் இடம்ங்கிறது குடும்பம் இல்லையா? அப்போ நிறைய விருந்தாளிகள் வந்து போவாங்க இவங்க வீட்டுக்கு. அண்ட் அம்மா வந்து நல்லா சமைச்சு போடுவாங்க. ஏன்னா சந்திரன் உச்சம் மாறாரு, சுக்கிரன் வீட்டில் சந்திரன் உச்சம். அப்போ சமையல் சாப்பாடெல்லாம் எப்போவும் இவங்க வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். நிறைய விருந்தாளிங்க வருவாங்க, நல்ல சமைச்சு எல்லாருக்கும் போடுவாங்க. அந்த விருந்தோம்பல் அப்படின்லாம் நல்லாயிருக்கும். 5ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 3ஆம் இடம். ஸோ இவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து நல்ல அறிவாளி. ஏன்னா அது புத்திரஸ்தானம் 5ஆம் இடம், மிதுனம்ங்கிறது காற்று ராசி, புதனுடைய வீடு. அப்போ குழந்தை வந்து நல்ல புத்திசாலியாக இருக்கும், நல்ல இன்டெலிஜென்ட் குழந்தையாக இவங்களுக்கு பிறக்கும். அதுக்கப்புறம் இவங்களுடைய 6ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம். அப்போது சுகஸ்தானமே இவங்களுக்கு 6ஆம் இடமா இருக்கிறதுனால கொஞ்சம் நோய்வாய்ப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா சுகம் அப்படிங்கிற இடம் வந்து 6ஆம் இடமா ருணரோக சத்துருஸ்தானமாக இருக்கிறதுனால எஸ்பெஷலி இந்த கடகம்ங்கிறது வந்து இந்த செஸ்ட் ஏரியா, லங்ஸு, ஹார்ட்டு, இந்த வீசிங் ப்ராப்ளம், ஆஸ்துமா, இது மாதிரியான சங்கடங்கள் இவங்களுக்கு இருக்கும். காமனாக இருக்கும், எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி தாயாருடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதும் இருக்கும். ஏன்னா 6 வந்து 4ஆம் இடமா இருக்கிறதுனால அது மாதிரி ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா கடன் வாங்கி வீடு வாங்குவாங்க. 6ஆம் இடம் கடனுக்கும் சொல்லுவோம் நம்ம, அது மாதிரியான ஒரு சூழல் வரும். 7ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 5ஆம் இடமா இருக்கிறதுனால 5ங்கிறது காதல், 7ங்கிறது திருமணம். அப்போ இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக காதல் திருமணம் தான் நடக்கும். கும்பத்தில் ஒருத்தவங்க பிறந்தாச்சுனாலே பிறந்த உடனே சொல்லிடலாம் அவங்களுக்கு லவ் மேரேஜ் தான் அப்படின்னு எழுதி கொடுத்துடலாம். ஆனால் லவ் மேரேஜாக இருந்தாலும் அது ஒரு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு திருமணத்தை அவங்க பண்ணிப்பாங்க. அந்த திருமணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு நல்ல பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது நல்ல ஒரு பேர் புகழ் அதெல்லாம் கிடைக்கும். அண்ட் இவங்களுடைய 8ஆம் இடம் காலபுருஷனின் 6ஆம் இடம். 6-8 காம்பினேஷன் திரும்பவும் நம்மளுக்கு அவஸ்தைன்னு தானே சொல்கிறோம். ஸோ நோய்வாய்ப்பட்டாலும் இது தீராத நோயாக மாறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு இவங்களுக்கு. அதாவது ஒரு வியாதி அப்படின்னு வந்துருச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய க்ரானிக் டிசீஸாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் அவங்க உடல் நலத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் நம்ம அசால்ட்டாக விட்டுறக்கூடாது, அதை கவனிக்கணும். இவங்களுடைய 9ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 7ஆம் இடம். அப்போது மாரகஸ்தானம், தகப்பனார் ஸ்தானம் இல்லையா? அப்போது தகப்பனார் அப்படிங்கிறவர் வந்து இவங்களுக்கு வரக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் அவர் தாங்கி பிடிப்பார். ஸோ தகப்பனார் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு நல்லது. ஆக்சுவலாக இப்போ அங்கே மகரத்தில் வேறு விதமாக சொன்னோம், இங்கே கும்பம்னு வரும்போது தகப்பனார் இருக்கும் வரை இவர்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் அவர் தாங்கி பிடிப்பார் அவர். அதனால் அப்பாவை வந்து இவங்க நல்ல சந்தோஷமாக வச்சுக்கிறது இவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இவங்களுடைய 10ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 8ஆம் இடம். அப்போ உத்தியோகம் பண்ணுற இடத்துல இவங்களுக்கு சில சங்கடங்கள் வரதான் வரும். சுய தொழில் இவங்க பண்ணவே கூடாது. ஏன்னா சுய தொழில் அப்படின்னு வந்தாச்சுன்னா அந்த 8ஆம் இடமா அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ ஏதான தகாத ஒரு தொழிலில் போய் இறங்கி காசு நிறைய வருதுன்னு சொல்லி யாராவது வந்து இவங்களை டெம்ப்ட் பண்ணி ஏதான இல்லீகல் பிஸ்னஸோ இல்லை சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை பண்ணி அதில் போய் மாட்டிப்பாங்க. அதனால் குடும்பத்தில் பிறந்தவங்க கூடிய மட்டும் பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. உத்தியோகம் பண்ணுற இடத்துலையும் உங்களுக்கு சங்கடங்கள்லாம் வரும். அதனால் இவங்கெல்லாம் மோஸ்ட்லி வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறது நல்லது. ஓகே. அதுக்கப்புறம் இவங்களுடைய 9ஆம் இடம் காலபுருஷன், இவங்களுடைய 11ஆம் இடம் காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறதுனால நல்ல பாக்கியஸ்தானமே லாபஸ்தானமாக ஆகிறதுனால தகப்பனார் வழியில் ஏதான நல்ல ஒரு லாபமோ பாக்கியமோ அதெல்லாம் இவங்களுக்கு உண்டு. அண்டு இது தொலைதூர பயணங்கள் மூலமாக லாபம் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இதுவும் ஒரு சிறந்த அமைப்பு தான் இவங்களுக்கு. 9-11 காம்பினேஷன் சூப்பர்.
அதுக்கப்புறம் இவங்களுடைய 12ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 10ஆம் இடம். அப்போ வெளிநாட்டு உத்தியோகத்துக்கு இவங்க போனாங்கன்னா கண்டிப்பாக நிறைய காசு சம்பாதிக்கலாம். எப்படி இருந்தாலுமே இவங்க வெளிநாடு போனால் கூட ரொம்ப காலம் அங்கேயே இருக்க முடியாது. இவங்களுக்கு வேலையில் ஏதாவது பிரச்சனை வந்து திரும்ப தாய்நாட்டுக்கு வர மாதிரி ஒரு சூழல் வந்துடும் இவங்களுக்கெல்லாம். அதனால் கொஞ்ச நாள் போய் இருந்து சம்பாரிச்சுட்டு வரலாம். அதுதான் இவங்களுக்கு இயல்பாக இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு நல்ல அமைப்பு தான். அண்ட் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து அகெயின் லக்ஷ்மி நாராயணன், மகாவிஷ்ணு, அந்த மாதிரி தெய்வங்களை வழிபட்டால் சிறப்பு. மீன லக்னம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தினுடைய கடைசி பாவம். அதுதான், அதாவது இது வந்து குருவுடைய வீடு, 12ஆம் இடம். இதுவே லக்னமாக வரும்பொழுது மீனம் அப்படின்னாலே அந்த 12ஆம் இடம் அப்படின்னு வந்துட்டாலே எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறது, ஓகே, எல்லாத்தையும் மறப்போம், மன்னிப்போம், விட்டு கொடுப்போம், அது மாதிரி எல்லாத்தையும் இழக்கிறது, அப்புறம் வந்து ஒரு ஆன்மீகத்தில் ஒரு துறவரம், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது. அதுவே நமக்கு லக்னமாக வரும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லாவற்றிலும் விட்டு கொடுக்க வேண்டும். விட்டு கொடுத்து வாழ்ந்தால் நீங்கள் மிக உயரத்துக்கு போயிடலாம். அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் ஆரம்பத்திலே. அதுக்குன்னு நீங்கள் பணமே சம்பாதிக்கக்கூடாதா, எதுவுமே சேர்க்கக்கூடாதா, அப்படி அர்த்தம் கிடையாது. சம்பாதிக்கலாம், சேர்க்கலாம், ஆனால் உங்கள் இதில் எதையும் வச்சுக்காதீங்க. உங்கள் பேரில் இருந்ததுன்னா அது உங்களை விட்டு போயிடும். ஏன்னா அது இழப்பு. 12ங்கிறது விரயம் இல்லையா? ஆனால் நிறைய பண்ணுங்க, சம்பாதிங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் அதை வேறு யாருக்காவது மாற்றி விடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனாலும் இது ஒரு சிறந்த வீடு தான். 12ங்கிறது மோக்ஷம், அப்படியே மோக்ஷஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த மோக்ஷம் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தமே என்ன? எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு பற்றற்று இருப்பது தான் மீனம் அப்படிங்கிறது. அதை வந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு பிரபஞ்சம் வந்து கொண்டு வந்து அள்ளி கொட்டும். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் எதுவுமே கையில் வச்சுக்கூடாதா, நாங்கள் அப்படின்னா எதுவுமே சம்பாதிக்கக்கூடாதா, நாங்கள் எப்போவுமே இப்படி தான் ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்கணுமா, அப்படி அர்த்தமே கிடையாது. அந்த மனோபாவத்தை நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிட்டிங்கன்னா இயற்கை உங்களுக்கு 10 மடங்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதுதான் இதனுடைய தாத்பரியம். ஓகே, இப்போ 2ஆம் இடம் காலச்சக்கரத்தின் முதல் வீடு மேஷம். அப்போ உங்களுக்கு பேச்சின் மூலமாக ஒரு பிரசித்தி நிலை அப்படிங்கிறது கிடைக்கும். பேசி பேசி நீங்கள் ஒரு பிரசித்தி நிலைக்கு வருவீங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு சிறப்பு. நல்ல தைரியமாக பேசுவீங்க. ஏன்னா அது வந்து செவ்வாயுடைய வீடு. அப்போ பேச்சு கேட்கவே வேண்டாம், போல்டாக நல்லா பேசுவீங்க. 3ஆம் இடம் காலச்சக்கரத்தினுடைய 2ஆம் இடம். அப்போ உடன்பிறப்புகளுக்காக நீங்கள் வந்து சம்பாதிச்சு கொடுக்கறது, உடன்பிறப்புகளோட அதை வந்து ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு சுபாவத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பான விஷயத்தை கொடுக்கும். ஸோ எப்படியெல்லாம் நீங்கள் இருக்கணுங்கிறது தான் இந்த காலபுருஷ தத்துவம் உங்களுக்கு சொல்லுது. அது பிரகாரம் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா, ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா சிறப்பாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி 3ஆம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷன். அது காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம். அப்போ உங்களோட கம்யூனிகேஷன் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எது சொன்னாலும் அதில் ஒரு தெளிவு, ஒரு கிளாரிட்டி, அந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 3ஆம் இடம். அப்போ உங்கள் சுகஸ்தானம், அதாவது சொத்து, வீடு, வண்டி, வாகனம்ங்கிறதே 3ஆம் இடமாக போகிறதுனால உங்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது சில சமயம் அமையாது. அப்படியே அமைஞ்சாலும் நீங்கள் போய் அங்கே குடியிருக்க முடியாது. அங்கே வந்து வேறு யாரையாவது வாடகைக்கு விட்டுட்டு நீங்கள் போய் வெளியில் தான் இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். ஏன்னா அந்த 3ஆம் இடம்ங்கிறது 4க்கு விரய பாவம். ஸோ அப்படி ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய 5ஆம் இடம் காலச்சக்கரத்தினுடைய 4ஆம் இடம். அப்போ தாயாருடைய பூர்வீகம், தாயார் வழியில் ஏதான ப்ராப்பர்ட்டியோ சொத்தோ இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏதான ஒரு கலைத்துறையில் நீங்கள் நல்ல ஒரு கல்விக்கு பயின்று அதன் மூலமாக ஒரு பெருமை அப்படிங்கிறதெல்லாம் வரும். குழந்தைகள் மூலமாக சொத்து, அந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். மோஸ்ட்லி உங்களுக்கு பெண் குழந்தைக்கு தான் வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி கல்விக்கூடங்கள், இந்த மாதிரியான இடங்களில் வேலை செய்கிறது, அதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். அரசாங்க பதவி இல்லாமல் உண்டு. ஏன்னா குரு உச்சமாறார் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் இவங்களுடைய 6ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம். அப்போது இவங்களுக்கு நோய் ஸ்தானமே காலச்சக்கரத்தினோட 5 அப்படிங்கிற
குணமாகக்கூடிய விரய பாவமாக இருக்கிறதுனால ஏதாவது நோய் நொடி வந்தாலும் அது குணமாயிடும் இவங்களுக்கு. அது வந்து தீராத நோயெல்லாம் ஆகாது, குணமாயிடும். அது வந்து சூரியனுடைய வீடுங்கிறனால மோஸ்ட்லி ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு வரலாம். ஓகே. ஸோ அது மாதிரி 7ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடமா இருக்கிறதுனால இவங்களுக்கு திருமண வாழ்க்கையிலையும் ஒரு பிரச்சனை இருக்கும். ஏன்னா 7 வந்து 6ஆம் இருக்குது காலச்சக்கரத்துக்கு. அப்போ திருமணத்தில் சில பிரச்சனைகள் பூசல்கள் இருக்க தான் இருக்கும். திருமண வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு இதுவாக தான் இருக்கும் இவங்களுக்கு. ரொம்ப ஓஹோன்லாம் சொல்கிற மாதிரி இருக்காது. சப்போஸ் மனைவி வேலைக்கு போகிற மனைவியாக இருந்ததுன்னா அது ஒன்றும் பாதிக்காது. இப்போ வேலைக்கு போகாத ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும். சரியா? அதே மாதிரி இவங்களுடைய 8ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம். ஸோ அந்த 7-8 காம்பினேஷன் வர்றதுனால இதுவும் ஒரு சங்கடத்தை கொடுக்கும். ஏன்னா 7ங்கிறது மாரகஸ்தானம், 8ங்கிறது இவங்களுக்கு ஆயுள் ஸ்தானம் இல்லையா? அது 8ங்கிறது ஆபத்து விபத்து இது மாதிரிலாம் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான சில சங்கடங்கள், சில கெட்ட பெயர், அது மாதிரியான விஷயங்களும் இவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அண்டு அது இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொதுஜன தொடர்பு அப்படின்னு தானே இவங்களுக்கு வந்து 7ஆம் இடம்ங்கிறது நிறைய பேரை மீட் பண்ணுறது சந்திக்கிறது தான் 7ஆம் இடம். அது 8ஆக மாறுறதுனால அதுலேயும் சில சங்கடங்கள் இவங்களுக்கு ஏற்படலாம். அதே மாதிரி இவங்களுடைய 9ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 8ஆம் இடம். அப்போ 9-8 தகப்பனார் மூலமாக ஒன்றும் பெருசாக இவங்களுக்கு லாபம் இல்லை ஒரு இதெல்லாம் கிடைக்காது. ஆனால் தகப்பனாருக்கும் இவங்க வளர வளர தகப்பனாரோட வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி இவங்களுக்கு நல்ல ஒரு குருமார்கள் அப்படிங்கிறது அமையிறதும் கஷ்டம்தான். அதாவது ஆன்மீகத்தில் ஒரு உயர்நிலைக்கு வரணும் அப்படின்னா அதுலேயும் பல தடைகள்லாம் இருக்கும். ஏன்னா 9-8 காம்பினேஷன். அதே மாதிரி இவங்களுடைய 10ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம். இது சூப்பர் காம்பினேஷன். ஏன்னா இவங்க தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு நல்ல ஒரு உயர்நிலை பிரசித்தி நிலை. ஏன்னா 9-10ங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகத்தை நேச்சுரலாகவே இந்த மீனத்துக்கு கிடைக்கிது. அப்போ தொழில் செய்கிற இதில் அவங்க உத்தியோகத்தில் நல்ல ஒரு பெரிய உயர்நிலைக்கு இவங்க வரலாம். அதே மாதிரி இவங்களுடைய 11ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 10ஆம் இடம். ஸோ இவங்க தொழில் மூலமாக நல்ல லாபம் சம்பாதிக்கலாம், நல்ல ஒரு இதெல்லாம் கிடைக்கும், ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் இவங்க அடையலாம். இவங்களுடைய 12ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம். ஓகே. அப்போது இவங்களோட விரயமே சில சமயம் லாபமாக கூட மாறலாம். ஏன்னா 11ங்கிறது லாபம், 12ங்கிறது விரயம் இல்லையா? அப்போ விரயமே லாபமாக சில சமயம் மாறலாம். ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட அதுவும் அதுலேருந்து ஒரு லாபம் வரும் இல்லையா? ஸோ அப்படியும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஈவந்தோ இவங்க லக்ன பாவம் 12ஆக இருந்தால் கூட இவங்களுக்கு இப்படி ஒரு இதுவும் இருக்குது, ஒரு காம்பன்சேஷன் மாதிரி இங்கே கிடைக்கும் அவங்களுக்கு. மொத்தத்தில் இவங்க வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறது, இவங்க காலத்துக்கு பிறகு கூட இவங்களுக்கு ஒரு நல்ல பிரசித்தி நிலை கிடைக்கும். ஆன்மீகத்தில் உச்ச நிலையெல்லாம் இவங்க போகலாம். ஒரு மத குருவாக ஆகிற அளவுக்கு இவங்களுக்கு தகுதி இருக்குது இந்த மீனத்துக்கு. இவங்க டெத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஒளிரும் நட்சத்திரமாக வானத்தில் நல்லா ஜொலிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மீனத்துக்கு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல, நான் வந்து மீனத்தை பற்றி ஒரு நெகட்டிவாக எதுவுமே சொல்லலை. இதில் வந்து நல்ல பாசிட்டிவான விஷயம்தான் இதில் இருக்குது. இவங்க வழிபடக்கூடக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தத்தில் இவங்களுக்கும் ஜலராசி தான். 159ங்கிறது ஜலராசி. அதனால் நதிக்கரையில் இருக்கிற கோவில்கள் இல்லைன்னா சமுத்திரக்கரையில் இருக்கிற கோவில்கள், அந்த மாதிரி கோவில்களுக்கெல்லாம் முருகன் வழிபாடும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட 12 லக்ன நேயர்களுக்குமே வந்து துல்லியமாக காலபுருஷ தத்துவப்படி ரொம்ப அழகான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றி. உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.